அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, இன்று நாமக்கல்ல இந்த நகரத்தில் உங்களுடைய வேலை பொழுவை எல்லாம் கொஞ்ச நேரம் ஒத்தி வைத்துவிட்டு நகரத்தினுடைய முக்கியமானவர்கள், அந்த நகரத்தை உருவாக்கியவர்கள், அந்த நகரத்தினுடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கக்கூடிய எல்லா பெரியவர்களும் கூட சிறிது நேரம் இங்கே வந்து அமர்ந்திருக்கின்றீர்கள். அதற்காக ஒரு பெரிய நன்றியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாமக்கல் ஒருங்கிணைப்பு மேம்பாட்டு குழு அதன் சார்பாக மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய எல்லா தலைவர்களுக்கும் கூட என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு உங்கள் எல்லோருடைய பெயரையும் சொல்ல வேண்டும் என்கின்ற ஆசை இருந்தும் காலத்தினுடைய அருமை கருதி மேடையில் இருக்கக்கூடிய தலைவருடைய பெயரை மட்டும் சொல்லி நாமக்கலுடைய பெயரை சொன்னதாக நீங்கள் கருதி கொள்ள வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுதலோடு எம்டி சத்தியமூர்த்தி அண்ட் கம்பெனி அதனுடைய மேலராக இருக்கக்கூடிய ஐயா சத்தியமூர்த்தி அவர்களே, இதற்கு முன்பு பேசிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய தங்கம் மருத்துவமனையினுடைய நிர்வாக இயக்குநராக டாக்டராக இருக்கக்கூடிய டாக்டர் குழந்தைவேல் அவர்களே, கேகேபி குரூப்ஸ் குழுமத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐயா நல்லதம்பி அவர்களே, ஆஞ்சநேயர் கோவிலுடைய அறங்காவல் குழு தலைவராக இருக்கக்கூடிய ஐயா நல்லுசாமி அவர்களே, நாமக்கல் தாலுகா லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐயா அருள் அவர்களே, தமிழ்நாடு கோழிப்பண்ணை உரிமையாளர் சங்கத்தினுடைய செயலர் ஐயா சுந்தர்ராஜ் அவர்களே, அறிவுத்திருக்கோவில் நாமக்கல் அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐயா உழவன் தங்கவேல் அவர்களே, கால்நடை மருத்துவராக இருக்கக்கூடிய ஐயா சந்திரசேகர் அவர்களே, சன் இந்தியா குழுமத்தினுடைய மேலாளர் ஈஷா வாலண்டியராக இருக்கக்கூடிய ஐயா கிருஷ்ணன் அவர்களே, முன்னருக்கையில் அதே நிறுவனத்தை சார்ந்து இங்கே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய ஐயா பாமா ரங்கராஜன் அவர்களே, தமிழ்நாடு கோழிப்பண்ணை உரிமையாளர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐயா சிங்குராஜ் அவர்களே, இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய இந்த பகுதியினுடைய முன்னோடியாக இருக்கக்கூடிய ஐயா கரியர கோபாலஜி அவர்களே, நேஷனல் பப்ளிக் ஸ்கூல் அதனுடைய நிறுவன தலைவராக இருந்து இன்று நான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியிலே ஒரு தொண்டராக இருக்கக்கூடிய அந்த தலைவராக இருக்கக்கூடிய என் கேபி சரவணன் அவர்களே, அருமை சகோதரர் ராஜேஷ் அவர்களே, முன்னொருக்கையில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு தலைவர்களே, குறிப்பாக என்னுடைய நான் அவர் மீது பெரிய அன்பும் பாசம் வைத்திருக்கக்கூடிய ஐயா டாக்டர் செல்லியன் அவர்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா பெரியோர்களே, தாய்மார்களே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, உங்களுக்கு மறுபடியும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகத்தில் எந்த ஒரு சிறிய நகரத்துக்கும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு நாமக்கல் நகரத்துக்கு இருக்குது ஐயா. தமிழ்நாட்டினுடைய கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் GSDP அப்படிங்கிற ஒரு அறிக்கையை பார்த்தீங்கன்னா மாநில அரசு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வெளியிடுவார். நாமக்கலினுடைய மக்கள் தொகை சற்றேற்குறைய 18 லட்சம் மக்கள் தொகை இருக்கிறார். 1.8 மில்லியன், 18 லட்சம் பேர். 18 லட்சம் பேர் இருக்கக்கூடிய மக்கள் தொகை இருக்கக்கூடிய இந்த அற்புதமான ஒரு மாவட்டம், அதனுடைய சாதனையை பாருங்க. தனிநபர் வருமானம், இந்த 18 லட்சம் பேர்த்தினுடைய சராசரி வருமானம் கடைசியாக மாநில அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அந்த சார்ட்டின் படி 4,25,701 ரூபாய். அதாவது ஒரு நாமக்கல் இருக்கக்கூடிய தனிநபருடைய வருமானம் 4,25,000. நாமக்கலுக்கு மேலே எந்தெந்த மாவட்டம் தமிழ்நாட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு தமிழகத்தினுடைய முதன்மை மாவட்டம் தனிநபர் வருமானத்தில், காஞ்சிபுரம் 2வது, சென்னை 3வது, நாமக்கல் 4வது. திருப்பூர் கோயம்புத்தூரை விட நாமக்கலை பொறுத்தவரை 18 லட்சம் பேருக்கும் சராசரியாக ஒரு தனிநபர் வருமானம் என்பது 4,25,000. சாதாரண விஷயம் இல்லைங்க, அது மிகப்பெரிய ஒரு விஷயம். தமிழ்நாட்டில் ஒரே ஒரு மாவட்டம் மட்டும்தான் அவங்க எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னா அப்பர் மிடில் GDP, அதாவது மிடில் கிளாஸை தாண்டி அப்பர் மிடில் கிளாஸாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு மாவட்டம் நாமக்கல் மாவட்டம். அது எவ்வளவு பெரிய சாதனை பார்க்கலாம். அப்படி என்றால் இங்கு ஒரு தொழில் அல்ல, பல தொழில்கள் எல்லா இடத்திலும், கிராமத்துல நகரத்துல எல்லா இடத்திலும் பின்னி பிணைந்திருந்தால் மட்டும்தான், குறிப்பாக இன்னைக்கு வளர்ச்சி பாதையில் இருக்கக்கூடிய இந்தியா தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் அப்பர் மிடில் கிளாஸ் மாவட்டமாக அப்பர் மிடில் GDP கேட்டகரியில நாமக்கல் இருக்கு. அது இன்னொரு தனி சாதனை. இன்னைக்கு இன்னொரு தனி சாதனை பார்த்தீங்கன்னா, நாமக்கலை பொறுத்தவரை நிறைய நம்முடைய தலைவர்கள் பேசினாங்க. முதல்ல சில விஷயங்களை பேசிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தும் இந்த சபையினுடைய நாகரிகத்திற்காக நாமக்கல்லை பாராட்டுவதற்காக சில விஷயங்களை முன்னால் வைத்துவிட்டு பிரச்சனைக்குரிய சில விஷயங்களை நான் பேச விருப்பப்படுகின்றேன். ஏன்னா அரசியல் நம்ம பேசல, எல்லா கட்சியிலிருந்து நம்ம வந்திருக்கிறோம். நாமக்கல்லுடைய வளர்ச்சிக்கு நம்மளுடைய கருத்துக்களை நாம் இங்கே பரிமாறிக்கொள்கின்றோம். இன்னைக்கு நாமக்கல்லை பொறுத்தவரை சமீபத்தில் FIFA வேர்ல்டு கப் நடந்த பொழுது கட்டார் வந்து அதிகமாக முட்டைகள் வாங்கியது ஒரு ஒலிம்பிக் போட்டி. அப்படின்னா அந்த குவாலிட்டி, அந்த தரம் இன்டர்நேஷனல் லெவலில் அத்தனை நாடுகள் கம்பீட் பண்ணுறாங்க. டர்க்கி, US எல்லாமே மேஜர் எக் ப்ரொடியூசிங் கண்ட்ரிஸ் எல்லாமே முட்டைகள் செய்கிறாங்க. அதில் கட்டார் வந்து அதிகப்படியான முட்டைகள் வாங்கியது நாமக்கல் தான். நம்முடைய முட்டைகளை தான் FIFA வேர்ல்டு கப்புக்கு வாங்குறாங்க. அப்படி என்றால் நம்ம அந்த லெவலுக்கு போயிட்டாங்க. நம்ம சாதாரணமான ஒரு முட்டை உற்பத்தியாளர்கள் கிடையாது.
போன ஆண்டு நாமக்கல் மாவட்டம் உற்பத்தி செய்த முட்டைகள் 2190 கோடி. ஒரே மாவட்டம் பாருங்க, 2190 கோடி. அந்த 365 டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா சராசரியாக 6 கோடி முட்டைகள் ஒரு நாளைக்கு. நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை சராசரியாக 6 கோடி முட்டைகள். அது FIFA வேர்ல்டு கப் வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். எப்பவுமே அந்த உலகத்தில் டர்க்கியினுடைய முட்டைக்கு ஒரு தனி மகத்துவம் இருக்கும். இதுக்கு முன்னாடி வேர்ல்டு கப் எல்லாம் டர்க்கி தான் கொடுத்துருக்குறாங்க. பெரிய பெரிய ஒரு ஜாம்பவான்கள் இடத்துல டர்க்கி போட்டியிடும். ஆனால் இந்த முறை கட்டார் அதிகாரப்பூர்வமாக சொன்னது ஒரு 360 பாக்ஸ் இருக்கக்கூடிய முட்டை நாமக்கல்ல இருந்து கட்டாருக்குள்ள லேண்டிங் காஸ்ட் வந்து $31. 360 முட்டை ஹையர் குவாலிட்டி. இதே வந்து டர்க்கியிலிருந்து அதை விட கொஞ்சம் லோவர் குவாலிட்டி 360 முட்டை கட்டாருக்குள்ள வரும்போது அது $34. ஸோ நாமக்கலை பொறுத்தவரை $3 குறைவாக 360 முட்டைக்கு இன்னும் குவாலிட்டி அதிகமாக கொடுக்குறாங்கன்னு அதிகாரப்பூர்வமாக சமீபத்தில் கட்டார் அந்த அரசு சொன்னதை எங்கேயோ ஒரு இடத்துல படித்திருந்தேன். அப்பவே ஒரு குறிப்பிடுத்தி வச்சிருந்தாங்க, நாமக்கல் வரும்போது இதை பேசணும். ஸோ அந்த அளவுக்கு இன்னைக்கு இந்தியாவுடைய முட்டை உற்பத்தியில பெரும் பங்கு வகிக்கக்கூடிய நாமக்கல் மாவட்டம், அது ஒரு தனிச்சிறப்புங்க. அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு நம்ம உற்பத்தி செய்யக்கூடிய 6 கோடி முட்டையில சராசரியாக ஒரு நாளைக்கு 51 லட்சம் முட்டைகள் நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம். ஸோ போன ஆண்டு உற்பத்தி செய்த 2190 கோடி முட்டையில 182.5 கோடி முட்டைகள் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். ஒரு நாளைக்கு சராசரியாக 51 லட்சம். அப்படி என்றால் சைட்டோசானிட்டரி அந்த குவாலிட்டி, அந்த தரம், WTO ஸ்டாண்டர்ட்ஸ் அதையெல்லாம் தாண்டி மேலை நாடுகளுக்குள்ள நாமக்கல்னுடைய முட்டை போகுதுன்னா இன்னைக்கு ஒரு படி நம்ம மேலே வந்துட்டோம். இதன் பிறகு உங்களுடைய வளர்ச்சி ரொம்ப அபரீதமாக இருக்கு. எப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்போர்ட் டேக் ஆஃப் பாயிண்ட்ல இருக்கு. 51 லட்சம் என்பது அடுத்த ஆண்டு நாம் பேசும்பொழுது இதே நேரத்தில் நிச்சயமாக இது 1.5 கோடி எக்ஸ்போர்ட் போயிடும். அது வந்து அபரிதமாக இருக்கும். அது எப்பவுமே அந்த டேக் ஆஃப் பாயிண்ட். 1990 காலகட்டத்தில் 1 கோடி நாமக்கல்னுடைய உற்பத்தி ஒரு நாளைக்கு. மோடி ஆட்சிக்கு வந்த பொழுது 2013-14 நாமக்கல்னுடைய ஒரு நாள் உற்பத்தி 3,20,00,000. இன்னைக்கு 10 ஆண்டுகள் கழித்து 6 கோடி. அப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வளர்றீங்க பாருங்க, எவ்வளவு இந்த நாமக்கல்னுடைய பேஸ் எந்த அளவுக்கு இருக்கு. அதையெல்லாம் தாண்டி இன்னும் குறிப்பாக நாமக்கலுக்குள்ள இன்னும் ஆழமாக வர வேண்டும் என்றால் நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை 18 லட்சம் பேர் இருக்கிறாங்க. 60% ரூரல்ல இருக்காங்க, 40% அர்பன்ல இருக்காங்க. இது ஒரு ஆச்சரியமான விஷயம். ரூரல் மக்களும் கிட்டத்தட்ட சராசரியாக பாதிக்கு பாதி, அர்பனும் பாதிக்கு பாதி இருக்கிற ஒரு ஊர். அப்படி என்றால் நிறைய ரூரல் இண்டஸ்ட்ரீஸ், ரூரல் சார்ந்த நிறுவனங்கள் எத்தனையோ இங்கே வர முடியும். அதையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். 60 கிலோமீட்டர் சுற்றளவு நம்ம முட்டைன்னு சொல்றோம், அது நகரம் சார்ந்ததில்லை. 60 கிலோமீட்டர் சுற்றளவுல முட்டை எடுத்து கண்டெய்னர் மூலமாக, ஃப்ரீசர் கண்டெய்னர் மூலமாக தூத்துக்குடி, கொச்சி, சென்னை, துபாய்க்கு மிக வேகமாக 4 நாள்ல அனுப்பும் அளவுக்கு இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு வசதிகளை நாம் கொண்டு வந்திருக்கின்றோம். இதெல்லாம் கூட நாமக்கல்லுடைய வளர்ச்சியினுடைய ஒரு மைல்கல். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், நாமக்கல் தானாக வளர்ந்ததா அரசு மூலமாக வளர்ந்ததுன்னு கேட்டீங்கன்னா திருப்பூரை போல தானாக வளர்ந்த ஒரு மாவட்டம். ஃபீனிக்ஸ் பறவையை போல அரசு சொந்தம் கொண்டாடலாம். எல்லா அரசும் தங்களால் இயன்றதை செய்திருப்பார்கள், செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இது ஒரு நகரம் அரசினுடைய உதவியால் வளர்ந்திருந்தால் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்க முடியாது ஐயா. ஃபீனிக்ஸ் பறவையை போல எப்படி 1983-84 3 கோடி ரூபாய் ஏற்றுமதி இருந்த திருப்பூர் இன்னைக்கு 75,000 கோடியாக மாறி இருக்கிறது. 45,000 கோடி ஏற்றுமதியாகும், 30,000 கோடி உள்நாட்டுக்குள்ள அவங்க வணிகமும் 75,000 கோடி. இன்னைக்கு நாமக்கல்லும் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு குரோத் சார்ட்ல உங்களுடைய உழைப்பால் இங்க இருக்கக்கூடிய உத்தமர்கள் எல்லாம் இணைந்து கடின உழைப்புக்கு மாற்று எதுவும் இல்லை என்பதற்கு ஒரு ஊர் எடுத்துக்காட்டு என்றால் அது நாமக்கல். மிக அற்புதமாக இதனுடைய வளர்ச்சி. அடுத்து நாம் செல்லக்கூடிய பாதை, நம்ம எல்லாரும் இங்க இருக்கிறது வந்து அடுத்து நாம் எப்படி போக போறோம், இங்கிருந்து எப்படி அடுத்து போக போறோம் அப்படிங்கிறக்காக இப்ப நல்ல விஷயங்கள் சொல்லிட்டேங்க ஐயா. சில அதிர்ச்சியான தகவலும் அவங்க சொல்லி, இன்னைக்கு நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரை மக்கள் தொகை குறைய ஆரம்பித்திருக்கக்கூடிய காலகட்டத்துக்குள்ள நம்ம என்ட்ராயிட்டோம். இன்னைக்கு இந்தியாவில் வந்து 7 மாநிலங்கள் இந்த சென்சஸ்ல நம்ம பார்ப்போம். நடக்கக்கூடிய சென்சஸ்ல 7 மாநிலங்களுடைய மக்கள் தொகை குறைய ஆரம்பித்திருக்கும். இதற்கு முன்பு இருந்ததை விட குழந்தைகள் கம்மியா வந்திருப்பாங்க, அதிகமாக இறப்பு இருக்கும், வயதானவர்கள் அதிகமாக இருப்பாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு பொறுத்தவரை அந்த 7 மாநிலங்கள்ல ஒரு மாநிலமாக நாம் மாற ஆரம்பித்திருக்கின்றோம். அதாவது இளையவர்கள் குறைவாகவும் வயது முதிர்ந்தவர்கள் அதிகமாகவும் மாறக்கூடிய ஒரு மாநிலம். இது எக்கனாமிக்ஸ்ல டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட், TFR என்று சொல்லுவோம். ஒரு TFR ஒரு நாட்டில் 2.1 கரெக்டா இருந்துச்சுன்னா, அதாவது ஒரு தாய் 2.1 குழந்தையை ஒரு தாய் பெற்றெடுத்தால் அந்த நாட்டினுடைய பிறப்பும் இறப்பும் சமமாக இருக்கும், அந்த நாட்டினுடைய மக்கள் தொகை சமமாக இருக்கும் 2.1. இன்னைக்கு தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா நம்முடைய TFR அந்த நம்பர் வந்து 1.7. அதாவது இறப்பும் பிறப்பும் சமமாக வைத்திருக்க வேண்டும் என்றால் 2.1 குழந்தைகள் இருக்க வேண்டும். என்று தமிழகம் 1.7 குழந்தை.
அப்ப நம்முடைய பாப்புலேஷன் டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சு. அதை நம்ம எல்லாருமே நாம் அதை நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இன்னைக்கு நாம ப்ரொடியூசிங் ஸ்டேட்டாக இருக்கிறோம், கன்சியூமிங் ஸ்டேட்டாக இன்னைக்கு யூபி, பெங்கால், ஒரிசா, ஜார்க்கண்ட், பீகார், அதாவது உற்பத்தி ஒரு பக்கம் நடக்குது, ஒரு பக்கம் அவங்க அதை கன்சியூம் பண்றாங்க. அப்ப நம்முடைய மக்கள் தொகை, குறிப்பாக இளைஞர்கள் யாருக்கு இருக்கிறீங்க, இன்னைக்கு உங்களுடைய குழந்தைகள், அடுத்த தலைமுறை, 2வது 3வது தலைமுறை யாரெல்லாம் தொழிலுக்கு வர்றாங்களோ அவங்களுடைய நம்பர் 1 சேலஞ்ச் அடுத்த 15 ஆண்டுகளுக்கு அரசனுடைய திட்டங்கள் கிடையாது. இந்த அரசு மாநிலத்தில் வரணுமா, அந்த அரசு மத்தியில் வரணுமா, யார் தமிழ்நாட்டுக்கு வரணும், அதெல்லாம் இன்னைக்கு சேலஞ்ச் கிடையாது. இன்னைக்கு நம்பர் 1 சேலஞ்ச் அந்த கடைசி 3 இருக்கு எழுதக்கூடிய இளைஞர்களுக்கு நம்பர் 1 சேலஞ்ச், ஒரு மாநிலத்தினுடைய மக்கள் தொகை குறைய ஆரம்பிக்கும் பொழுது அதை கணக்கில் கொண்டு உங்களுடைய பிசினஸை எப்படி நீங்க டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போறீங்க அப்படிங்கிறது உங்கள் முன்னால் இருக்கக்கூடிய நம்பர் 1 சேலஞ்ச். இதை நம்ம ஏற்றுக்கணும், இயற்கை. ஒரு வளர்ந்த நாடான பிறகு மக்கள் தொகை குறைவது வாடிக்கை. தமிழ்நாடை பொறுத்தவரை வளர்ந்த மாநிலமாக மாறிவிட்டோம். அது ஜப்பானுக்கு நடந்துச்சு, ஜெர்மனிக்கு நடந்துச்சு, இங்கிலாந்துக்கு நடந்துச்சு, இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு அது நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இது நம்ம முன்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால். அப்ப இருக்கக்கூடிய ஒருத்தரையும் நம்ம ஸ்கில் பண்ணணும். அப்ப இந்த மாவட்டத்துக்குள்ள யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லோரையுமே அவர்களை தகுதிப்படுத்தி அவங்கள ஸ்கில்லிங் பண்ணி அவர்களை உழைப்பாளிகளாக மாற்ற வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. இன்னைக்கு நாமக்கலுக்கு கல்லூரி தேவையா எனக்கு தெரியலீங்க ஐயா, மெடிக்கல் காலேஜ் தெரியுமான்னு தெரியல. இன்னைக்கு நாமக்கலுக்கு உலகத்தரம் வாய்ந்த ஸ்கில்லிங் இன்ஸ்டியூட் தேவைப்படுகிறது. உலகத்தரம் வாய்ந்த ஒரு ஸ்கில்லிங் இன்ஸ்டியூட். இன்னைக்கு மத்திய அரசு பல இடத்துல சப்போர்ட் பண்றாங்க, பல இடத்துல வாலண்டியராக அந்தந்த ஊர் சேர்ந்து அவர்களாக ஒரு 100 பேர் இணைந்து ஒரு ஸ்கில்லிங் இன்ஸ்டியூட்டுக்கான லேண்டை கண்டுபிடிச்சு அவங்க ஸ்கில்லிங் ப்ரோக்ராம்ல போகும் பொழுது மத்திய அரசு நிச்சயமாக உதவி செய்கிறது. அதை நீங்க கண்டிப்பா கருத்துல எடுத்துக்கொள்வீர்கள் என்பது என்னுடைய ஆழமான ஒரு நம்பிக்கை. ஏன்னா எல்லாரையும் நீங்க ஸ்கில் பண்ணணும். இது முதல் சேலஞ்ச். 2வது சேலஞ்ச், வேலை செய்யக்கூடியவர்கள் தமிழகத்திலே குறைந்து கொண்டிருக்கின்றார்கள். நேற்று நம்முடைய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்திருந்தார். அவர் வந்ததே நான் எந்த கல்வியை பத்தி எதுவுமே பேச வரல, நான் ஒரிசாவுடைய வளர்ச்சிக்காக இங்கே வந்திருக்கின்றேன் அப்படின்னு நம்முடைய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்திருந்தார். அப்ப 2-3 இடத்துக்கு நான் போய் பார்க்கணும். நாங்க ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய மில்லு கூட்டிட்டு போனோம். ஒரு 1,10,000 ஸ்பிண்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்பின்னிங் நிறுவனம். அந்த நிறுவனத்துல பாத்தீங்கன்னா 23,000 பணியாளர்கள் இருக்கின்றார்கள். அதுல 10,500 பேர் ஒரிசாவை சார்ந்தவர். ஸோ பாத்தீங்கன்னா அவர் அந்த கூட்டத்துல பேசும் பொழுதே ஒரியா மொழியில தான் பேசுறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 10,500 பேர் பாதிக்கு பாதி ஒரியால இருந்து வந்திருக்காங்க, அவங்கள ஒரிசால இருந்து சார்ந்தவர். அப்ப அவர் கேட்டார், நீங்களே எந்த ஊரு, யார் சம்பல்பூர், யார் ராய்காட்டு, யார் புவனேஸ்வர் பகுதி, யார் எந்தெந்த பகுதின்னு கேட்டாங்க. எனக்கு ஒரிசாவுடைய அரசு அடுத்த 5 ஆண்டுகள் அவங்க டெக்ஸ்டைலுக்கு சப்சிடி கொடுத்து கரண்ட் 1 ரூபால கொடுத்து அவங்க சம்பல்பூர் பெல்ட்டையும் புவனேஸ்வர் பெல்ட்டையும் அவங்க டெக்ஸ்டைல் ஜோனா மாத்த போகும் பொழுது 5 வருஷம் கழிச்சு எதுக்கு ஒரிசால இருந்து ஒருத்தர் இங்க வந்து வேலை செய்ய போறாங்க? அவங்க குடும்பத்தை விட்டு குழந்தையை விட்டு அப்பா அம்மா விட்டுட்டு இன்னொரு புது ஊர்ல என்னதான் நம்ம வசதி கொடுத்து, என்னதான் ஹாஸ்டல் கட்டி கொடுத்து, என்னதான் அவங்களை நம்ம குடும்பமாக பார்த்து கொண்டாலும் கூட எதற்காக அவர்கள் தமிழகத்திற்கு வந்து வேலை பார்க்க வேண்டும்? குறிப்பாக இந்த நார்த் இந்தியன் லேபரர்ஸ் நம்ம சாதாரணமா ஒரு வார்த்தையில பேசிவிட்டு போய்விடுகின்றோம். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அதிகாரப்பூர்வமாக மைக்ரண்ட் போர்டு நம்ம ஒன்று வச்சிருக்கிறோம். தமிழக அரசு ஒரு டேட்டா மெயின்டைன் பண்றாங்க, மைக்ரண்ட் போர்டு. அதாவது தமிழகத்திற்கு வெளியே இருந்து யாரெல்லாம் தமிழ்நாட்டில் வேலை பார்க்குறாங்களோ உங்க நிறுவனத்துல முறைப்படி நீங்க பதிவு செஞ்சிருந்தீங்கன்னா மாநில அரசு இன்னைக்கு வச்சிருக்காங்க. டேட்டா பார்த்தீங்கன்னா 25 லட்சம் பேர் தமிழ்நாட்டுக்கு வெளியே இருக்கிறவங்க தமிழ்நாட்டுக்குள்ள வேலை பார்க்க அதிகாரப்பூர்வம். இந்த அதிகாரப்பூர்வத்தை விட்டு இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே அவங்க ரெஜிஸ்டர்டா இருக்க மாட்டாங்க, எல்லா இடத்துலையுமே அவங்க இருக்க மாட்டாங்க. அதிகாரப்பூர்வம் இல்லாம இன்னைக்கு ஒரு 50 லட்சம் பேர் தொழிலாளர்கள் தமிழகத்திற்கு வெளியே இருப்பவங்க தமிழகத்துக்குள்ள வேலை பார்க்குறாங்க. இவங்க எல்லாம் இன்னும் ஒரு 5-7 வருஷத்துக்குள்ள இதுல ஒரு 50% பேர் வெளியே போயிடுவாங்க. காரணம் உத்தரப்பிரதேசனுடைய வளர்ச்சி. நெப்போலியன் போனாபார்ட் ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்க, சைனா தூங்கிட்டே இருக்கணும், சைனாவை யாரும் எழுப்பிவிட்டுறாதீங்க, சைனாவை எழுப்பிவிட்டீங்கன்னா உலகத்துல மற்ற நாடுகளுக்கு பிரச்சனை வரும். ரொம்ப நாளைக்கு முன்னாடி நெப்போலியன் போனாபார்ட். ஏன்னா சைனா வளராம இருந்தா தான் நாம வளர முடியும். ஸோ பல ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா சைனா 1910 தான் தன்னை ஓப்பனே பண்ணாங்க. 1910 தான் சைனா தன்னை ஓப்பன் பண்ணாங்க. அது வரைக்கும் எல்லா நாடுகளும் வளர்ந்துட்டாங்க. யூகே வளர்ந்தாங்க, ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் வளர்ந்தாங்க, அமெரிக்காவும் வளர்ச்சி பாதைக்கு வந்தாங்க. சைனா 1910 தன்னை ஓப்பன் பண்ணி 1949 கம்யூனிஸ்ட் ஆட்சிக்கு வந்து அதுல அவங்க கலாச்சார ரெவல்யூஷன் ஏதோ செஞ்சுங்க. 1980 தான் உண்மையான வளர்ச்சிக்கு சைனா வந்துச்சு, டென் ஜியாபாங் வந்த பிறகு. அதன் பிறகு சைனாவுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் வளர்ச்சி. 1980 ஆரம்பிச்சு 2025 கடந்த 45 ஆண்டுகள்ல சைனா மட்டும்
23 ஆண்டுகள் டபுள் டிஜிட் growth. உலகத்துல எந்த நாடுமே இந்தியா இதுவரை நம்ம டபுள் டிஜிட் growthக்குள்ள போனதே இல்லைங்க. சிங்கிள் டிஜிட் growth. சைனா கடந்த 45 ஆண்டுகள்ல 23 ஆண்டுகள் டபுள் டிஜிட் growth. சைனாவுடைய அசுரத்தனமான வளர்ச்சியை 45 ஆண்டுகள் அது உலகம் பார்த்துச்சு. அதனால வரக்கூடிய பிரச்சனைகளையும் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு ட்ரம்ப் போன்றவர்கள் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்தியா உத்தரப்பிரதேசனுடைய வளர்ச்சியை பார்க்க போகுதுங்க. ஏன்னா அரசியல்ல மேடை ஒரு மைக் எடுத்து திட்டி பேசுறதோ பாராட்டி பேசுறதோ ஈஸியா போயிருங்க சித்தாந்தம் அடிப்படையில். இன்னைக்கு உத்தரப்பிரதேசனுடைய வளர்ச்சி 23 கோடி மக்கள். தமிழ்நாடு நம்ம வளர்ந்துட்டோம். கர்ம வீரர் காமராஜர் மிக முக்கியமான காரணம் அந்த அவருடைய ஆட்சி காலத்தில் 54 to 63 18,000 பள்ளிக்கூடத்தை கொண்டு வந்தாங்க. அதுல 12,000 பூட்டி கிடந்த பள்ளிகளை திறந்தார், 6,000 புதிய பள்ளிக்கூடங்கள். மொத்த கணக்கு காமராஜர் 18,000 பள்ளிக்கூடம். அப்ப நேரடியா என்னாச்சுனாங்க ஐயா, இம்மிடியட்டா நம்ம படிக்க வச்சுட்டோம் குழந்தைகள் படிச்ச உடனே அந்த குழந்தைங்க 10th தாண்டி 12th கொண்டு போனோம். அதன் பிறகு கலைஞர் கருணாநிதி அவர்கள், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அவங்க காலகட்டத்தில் ஒரு புரட்சி வந்துச்சு, இன்ஜினியரிங் காலேஜ் புரட்சி. ஏகப்பட்ட இன்ஜினியரிங் காலேஜ் நம்ம கொண்டு வந்தோம். ஸோ நமக்கு ஸ்கில்டு பீப்புள் கிடைக்க ஆரம்பிச்சாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா காலகட்டத்தில் சோசியல் செக்டர் ஸ்பெண்டிங்கை பார்த்துக்கிட்டாங்க. சத்துணவு திட்டமாக இருக்கலாம், சாப்பாடு கொடுக்கணும், ரேஷன் கடையை சரிப்படுத்தணும். அவருடைய ஆட்சி காலத்தில் ஒரு ஆட்சியாளர்களுமே ஒரு படி வேலை செஞ்சனால தமிழகத்தை பொறுத்தவரை 2000 ஆண்டு எட்டும் பொழுதே அடிப்படையிலே படித்தவர்கள், அடிப்படையில கிராமப்புறத்துல ஒரு கல்வி, சாயந்தரம் வேலை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கூட நைட்டு படிக்கிறதுக்கு ஒரு கல்வி, இதெல்லாம் தமிழகத்துல கொண்டு வந்துட்டு. அதனால தமிழகத்தை பொறுத்தவரை நம்முடைய ஹையர் எஜுகேஷன் லேர்னிங் 51%. அதாவது 100 குழந்தைகள் 8ஆவதுல இருக்கிறாங்கன்னா 51 குழந்தைகள் காலேஜுக்குள்ள போறாங்க, 80 குழந்தைகள் 12th முடிக்கிறாங்க. இது இந்தியாவில் யாருக்குமே இந்த டேட்டா கிடையாது. 100 குழந்தைகள் 8ஆவது போறாங்கன்னா 80 குழந்தைகள் 12th முடிச்சிடறாங்க, 51 குழந்தை காலேஜுக்குள்ள என்டர் ஆயிருக்கு. ஆனா யூபியில 37 குழந்தை தான் நீ காலேஜுக்குள்ள என்டர் ஆகிறாங்க. இப்ப 100 குழந்தை 8ஆவதுல இருக்காங்கன்னா உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரை 37 குழந்தை காலேஜுக்குள்ள என்டர் ஆகிறாங்க. ஆனா யோகி ஆதித்யநாத் வருவதற்கு முன்பு வெறும் 28 குழந்தைகள் தான் காலேஜுக்குள்ள என்டர் ஆனாங்க. ஸோ யூபியை பார்த்தீங்கன்னா 23 கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு மாநிலம், 3 மடங்கு நம்மை விட. ஒரு 10 வருஷத்துல ஒரு ஜம்ப் அடிச்சிட்டாங்க, 28 to 37. அடுத்த 10 வருஷத்துல 37 to 50 போயிடுவாங்க. நம்ம கண்மூடி முடிக்கிறதுக்கு முன்னாடி 2035 யூபி அவங்கள 50% தொட்டுருவாங்க. இன்ஃபேக்ட் தமிழ்நாடு நம்ம 51% தொட்டு 2% இறங்கி போன ஆண்டு 49% கீழே இறங்கி இருக்கும். 2% டிராப் ஆயிருக்கும். எதற்கு இதெல்லாம் நான் சொல்றேன்னாங்க ஐயா, குறிப்பாக இளைஞர்கள் இங்க யார் இருக்காங்களோ அவங்க இந்தியாவுடைய கரண்ட்டை நல்லா புரிஞ்சுக்கணும். கரண்ட் எப்படி போயிட்டு இருக்கு, இந்தியாவுடைய வளர்ச்சி பாதை ஒரு மாநிலத்துல எப்படி இருக்கு. அப்ப நம்முடைய தொழிலை எதற்கு தகுந்த மாதிரி நம்ம வடிவமைக்கணும். இன்னைக்கு நாம ப்ரொடியூசிங் கிளாஸா இருக்கோம், கன்சியூமிங் கிளாஸால மக்கள் தொகை குறையுது. கன்சியூமிங் கிளாஸாக யூபி இருக்கு, ஒரிசா இருக்கு, ஜார்க்கண்ட் இருக்கு. எப்படி நம்முடைய தொழிற்சாலைகளை அமைத்து அங்கே கொண்டு செல்ல வேண்டும் என்பதையெல்லாம் நாம எக்கனாமிக்ஸும் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கணும், மக்கள் தொகையை புரிஞ்சுக்கணும், டெமோகிராஃபி புரிஞ்சுக்கணும் ஐயா. இதெல்லாம் இன்னைக்கு காலத்தினுடைய கட்டாயம். இது ஒரு பகுதிங்க. அடுத்து நமக்கு வேலையாட்கள். தமிழ்நாட்டிற்குள்ள வேலை செய்யக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகள் எத்தனை பேர் கிடைப்பாங்க இப்ப இருந்து 5 ஆண்டுகள் கழித்து. ஏன்னா ஒரு பக்கம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்னொரு பக்கம் ஆட்டோமேஷன், இது எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சுங்க. எல்லாமே இப்ப வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் இதையெல்லாம் நாம என்னுடைய முதல் உங்களுக்கு கோரிக்கை ஒரு 5-6 விஷயம் இது போல வச்சிருக்கிறேங்க ஐயா. என்னுடைய முதல் கோரிக்கை உங்களுக்கு, குறிப்பாக இளைஞர்கள் இங்க யார் இருக்கிறீங்க, பிலோ 35, பிலோ 40, பிலோ 45, நீங்கெல்லாம் ஒருங்கிணைந்து ஒரு குழு உருவாக்கணும். இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒய்பிஓ இருக்கு, யங் பீப்புள்ஸ் ஆர்கனைசேஷன். எல்லா இந்த தலைவர்களுடைய குழந்தைகள் அவங்கெல்லாம் ஒன்று ஃபார்ம் பண்ணி அவங்க பிஸ்னஸ் கம்பீட் பண்ணாலும் அவங்க மாசம் கூப்பிடுவாங்க. நான் 2-3 மீட்டிங் போயிருக்கிறேன். அரசியல்லாம் வெளியே வச்சிடலாங்க, அரசியல் செருப்புகள்ன்ற மாதிரி வெளியே கழட்டி வச்சுட்டு வந்துருங்க. உள்ள நாம டிபேட் பண்ணுவோம், நம்ம ஊரை எப்படி வளர்த்துறது, நாங்க அடுத்த கட்டம் எப்படி இளைஞர்கள் நாங்க கொண்டு போறது. இன்னைக்கு நாமக்கல்லுக்கு ஒரு ஃபோரம் வேணும். இன்னைக்கு பெரியவர்கள்லாம் சேர்ந்து இங்கே ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கிறீங்க. என்னுடைய அன்பான வேண்டுகோள், இளைஞர்கள் எல்லாம் நீங்க ஒரே துறையில கம்பீட் பண்ணாலும், நானும் டிரான்ஸ்போர்ட்ல இருக்கேன், நீங்களும் டிரான்ஸ்போர்ட்ல இருக்கீங்க, பரவாயில்ல. நானும் முட்டை நீங்களும் முட்டை, பரவாயில்ல. நானும் சேகோல இருக்கேன், நீங்களும் சேகோல இருக்கீங்க. அது எப்படி காம்படிட்டரா இருந்தாலும் நாமக்கல்னுடைய வளர்ச்சிக்காக. ஏன்னா சார், நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா வரும்பொழுது அவங்க தான் தொலைபேசியில பிஎம்ஓல இருந்து கூப்பிட்டாங்க, அந்த கங்கை கொண்ட சோழபுரம் விசிட் சம்பந்தமா. அதனாலதான் மன்னிக்கணும், தொலைபேசியில பேச வேண்டிய கட்டாயம். ஐயா 27ஆம் தேதி வர்றாங்க. கங்கை கொண்ட சோழபுரம் இன்னைக்கு என்னங்க ஐயா? இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கங்கை கொண்ட சோழபுரம் என்ன?
அது இந்தியாவையே ஆதிக்கம் செய்த ஒரு பேரரசனுடைய ஒரு இடமா இருந்த ஒரு இடம், ஒரு சீட் ஆஃப் பவர். இன்னைக்கு கங்கை கொண்ட சோழபுரத்தினுடைய அந்த கோவிலினுடைய வெளியிருக்கக்கூடிய செவரையெல்லாம் உடைச்சு ரிப்பேர் ஆன கல்லணைக்கு அந்த கல்லை கொண்டு போய் கட்டிட்டாங்க பிரிட்டிஷ்காரங்க 140 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இன்னைக்கு உள்சுவர் மட்டும்தான் இருந்தும் பிரதமர் இந்த இடத்துக்கு வரணும், மக்களுக்கு இதை பற்றி இந்தியா முழுவதும் சொல்லணும். சோழ பேரரசனுடைய ஆட்சி எப்படி அந்த காலத்துல இரிகேஷன் கெனால்ல இருந்து வரலாம். எதுக்கு இதை சொல்றாங்க? எல்லா நகரங்களும் அழியும், அது மாற்று கருத்தை இல்லை. ஒரு நாள் இல்லை என்றால் ஒரு நாள் அந்த நகரம் அழியத்தான் போகும். எவ்வளவு வேகமாக அந்த அழிவை நாம் தடுக்க முடியும் என்றுதான் ஒரு நகரத்துல யோசிக்கணும். இன்னைக்கு நாம நாமக்கலை பத்தி பேசிக் கொண்டிருப்பது நம்ம இன்னைக்கு பேசலீங்க, நம்ம அடுத்த 50 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் 150 ஆண்டுகள் பேசலாம். அதனால குறிப்பாக இளைஞர்கள் இந்த மாறுகின்ற சூழல், டெமோகிராஃபி, எக்கனாமிக்ஸ், இதை நீங்க முழுவதும் ரொம்ப கேர்ஃபுல்லா புரிஞ்சுக்கணும். இதை இன்னொரு நீங்க உன்னிப்பா இதை நீங்க முன்னாடி எடுத்துட்டு போகணும். அழிவே இல்லாத ஒரு நகரமாக, எத்தனையோ நகரம் அழிவில்லாம இருக்கு இந்தியாவில். காசி அழிவில்லாம இருக்கு, காஞ்சிபுரம் அழிவில்லாம இருக்கு, மதுரை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1000 ஆண்டுகளை தாண்டி நிற்கக்கூடிய நகரமாக இருக்கு. அதாவது மக்கள் எப்பவுமே இருந்திருக்கிறாங்க, லட்சக்கணக்கான மக்கள் இருந்திருக்கிறாங்க. இது நீங்க ஃபர்ஸ்ட் சேலஞ்சா நீங்க எடுத்துக்கணும் ஐயா. முதல் சேலஞ்சாக, ஏன்னா 18 லட்சம் பேர் தான் இருக்கும். இது ஒரு பெரிய சென்னை மாதிரி ஒரு 1.5 கோடி 2 கோடி பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஊருக்கு நான் உட்கார்லைங்க ஐயா. 18 லட்சம் பேர் இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல உங்களுடைய அதிசயம் சக்தியெல்லாம் தாண்டி நீங்க வேலை செஞ்சா தான் அந்த நம்பர் வருங்க ஐயா. 4,25,000 ரூபாய் ஒரு தனி மனிதனுங்கிறது சாதாரண வேலை. ஒரு பெரிய நகரமா இருந்தா 10 இண்டஸ்ட்ரி வருங்க ஐயா. பெரிய பெரிய நிறுவனத்தினுடைய ஹெட் ஆபீஸ் அங்க இருக்கும். அதனால தனிநபர் வருமானம் உயர்ந்திருக்கும். சென்னையில பாத்தீங்கன்னா எத்தனையோ ஹெட் ஆபீஸ் அங்க இருக்கு. காஞ்சிபுரம் மல்டிநேஷனல் கம்பெனி ஹெட் ஆபீஸ் இருக்கு, பாம்பே ஹெட் ஆபீஸ் இருக்கு. எங்கதான் நீங்க ரிலையன்ஸை போட்டாலும் ரிலையன்ஸுடைய ஹெட் ஆபீஸ்ல தான் அவங்க அக்கௌண்டிங் வேல்யூ எடுக்கணும். ஆனா எந்தவித மிகப்பெரிய நிறுவனங்கள் எதுவுமே இல்லாம இத்தனை சிறு குறு நிறுவனங்கள் மிகப்பெரிய நிறுவனங்களா மாறி 4,25,000 ரூபாய் தனிநபர் வருமானம். இது ஹெட் குவார்டர்ஸ் இல்லாத ஒரு ஊர்னா சாதாரண வேலை இல்லைங்க. அதுவும் மாநிலத்தினுடைய தலைநகரை ஒட்டி. நீங்க செங்கல்பட்டை பாருங்க, காஞ்சிபுரத்தை பாருங்க, சென்னை பாருங்க, அதெல்லாம் தலைநகரங்கள் ஒட்டி இருக்கு. ஸோ நேச்சுரலி இது இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர். தலைநகரத்தை தாண்டி எங்கேயோ இருக்கிற ஒரு ஊர். கிட்டத்தட்ட 40 வருடத்துக்கு முன்னாடி விவசாயமாக இருந்த ஒரு ஊர், வெறும் விவசாய பூமியாக விவசாயம் செஞ்சாங்க. 40 ஆண்டுகள்ல தொழிலை மாற்றி ஒரு அசுர வளர்ச்சி. இந்தியாவில் இது ஒரு தனி ஒரு கேஸ் ஸ்டடி எழுதணும். ஐஐஎம்ல, ஐஐடியில நாமக்கல்னுடைய வளர்ச்சியை சொல்லி கொடுக்குற ஒரு கேஸ் ஸ்டடி. ஏன்னா இளைஞர்கள் இதை எப்படி நீங்க முன்னாடி கொண்டு போறீங்க அப்படிங்கிறதா எங்களுடைய கேள்வி. 40 ஆண்டுகளாக இவங்க கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. நெக்ஸ்ட் நீங்க இதை எப்படி கொண்டு போறீங்க சேஞ்சிங் சர்க்கம்ஸ்டன்ஸ்ல. இது முதல். இரண்டாவது ஐயா, மத்திய அரசை பொறுத்தவரை, மாநில அரசை பொறுத்தவரை நிறைய திட்டங்கள் இருக்கு. அரசு அதிகாரிகள் அந்த திட்டத்தை கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்த்தணும்னு யாரும் எதிர்பார்க்க கூடாதுன்னு. இன்னைக்கு அரசு அதிகாரிகள் எல்லாம் மாறிட்டாங்க, முதல்ல மாதிரி இல்லை. ஒரு அரசு அதிகாரி கிராமத்திலே வந்து தங்கி முழு நேர வேலையாக அரசு வேலையை மட்டும் பார்த்து அவங்களே அந்த பெனிஃபிஷரியை போய் தொலாவி வீட்டில் உட்கார்ந்து, ஐயா அந்த திட்டம் உங்களுக்கு வந்திருக்கு, தயவு செஞ்சு அப்ளை பண்ணுங்கன்னு யாரும் நம்ம கிட்ட சொல்லவே மாட்டாங்க ஐயா. ஏன்னா ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் போனீங்கன்னா ஜேடி அக்ரிகல்ச்சர் டாஸ்மாக் இன்சார்ஜா இருக்கிறான். அதாவது அக்ரிகல்ச்சரை பார்த்து கொள்ளக்கூடிய ஜாயிண்ட் டைரக்டர் அந்த மாவட்டத்தினுடைய டாஸ்மாக் இன்சார்ஜ் அவர். நான் எந்த மாநில அரசை குறை சொல்லிங்க ஐயா, பற்றாக்குறை, வழி இல்லை. கலெக்டருக்கு பயங்கர பிரஷர். மாசம் டாஸ்மாக் ஆஃப் டேக் வேல்யூ குறைஞ்சதுன்னா முதலமைச்சர் ரிவ்யூ மீட்டிங் எடுப்பாங்க. நான் எல்லா மாநிலமும், நான் தமிழகத்துல நான் பேச்சுக்காக சொல்லிங்க ஐயா. ஏன்னா இது மட்டும்தான் அரசுக்கு ரெவென்யூ கொடுக்குது. அரசுக்கு இந்த ரெவென்யூ நீங்க வந்தே ஆகணும். ரெவென்யூ, மேஜர் ரெவென்யூ டாஸ்மாக், கமர்ஷியல் டாக்ஸ், இங்க தான் மேஜர் ரெவென்யூ ஐயா. அதனால பெண்ட் எடுத்துருவாங்க கலெக்டரை. எதுக்கு டாஸ்மாக் ஆஃப் டேக் வேல்யூ கீழே வந்துச்சு. அந்த கலெக்டர் என்ன பண்ணுவார், நமக்கு எதுக்குடா வம்பு, இந்த மாவட்டத்திலேயே பெஸ்ட் ஆஃபீஸர் யார் நம்ம கிட்ட இருக்காங்களோ இன்சார்ஜ் டாஸ்மாக் போடும். ஸோ சில மாவட்டத்தில் ஜேடி அக்ரிகல்ச்சர் இன்சார்ஜ் டாஸ்மாக். அப்போ 80% வேலை டாஸ்மாக் வேலையை பார்க்குற, 20% அக்ரிகல்ச்சர். அவர்கிட்ட போய் ஐயா இந்த மோடி ஐயா மண்வள அடையாள அட்டைன்னு சொன்னாங்க, அது கொஞ்சம் என்னங்க ஐயா கேட்பதற்கு நேரம். ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா 4 வேன் இங்கே ஓரத்தில் இருக்கும் மரத்துக்கு. அந்த வேன் எதுக்குன்னா ஒரு கிராமத்துக்குள்ள அந்த மண்வள அடையாள அட்டையினுடைய மிஷின், உள்ளே மிஷின் இருக்கும். கிராமத்துல வந்து நிறுத்தி, ஐயா இருக்கிறாங்க, விவசாய பெருமக்கள் ஐயா எல்லாம் இருக்கிறாங்க, ஐயா பெரிய ஐயா எல்லாம் இருக்கிறாங்க. அங்கேயே உங்க மண் எடுத்து, அங்கேயே சோதனை பண்ணி, அங்கேயே உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் அடிச்சு, அங்கேயே உங்க கையில கொடுத்து, ஐயா இதாங்க ஐயா உங்க மண், உங்க மண்ணில் இவ்வளவு கால்சியம் இருக்கு, இவ்வளவு பொட்டாசியம் இருக்கு, இந்த மண்ணுங்க ஐயா பாத்துங்க ஐயா, இதை வச்சு நீங்க தொழில் பண்ணுங்க ஐயா. அந்த வண்டி எங்க நிற்குன்னு பாத்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ் சந்துக்குள்ள எங்கேயாச்சும் ஒளிச்சு வச்சிருப்பாங்க. மரத்துக்கு கீழே அது பாலடைஞ்ச கிணத்துல நிற்கும். டிரைவர் இருக்க மாட்டாங்க அதுக்கு. அதனால் நாம தான் இன்னைக்கு மத்திய அரசுடைய திட்டங்களை முழுமையாக மாநில அரசு புரிஞ்சுக்கிற கடமை அசோசியேஷனுக்கு இருக்குதுங்க ஐயா. ஒரே ஒரு திட்டம் மட்டும் சொல்றாங்க ஐயா, ராஷ்டிரிய கோகுல் மிஷன். ஒரு திட்டம் குறிப்பா நாமக்கலுக்கு எவ்வளவு பெரிய திட்டமாக வருது. இன்னைக்கு ஒரு மாட்டு பண்ணை நீங்க வைக்கணும் அப்படின்னா தமிழகத்துல மிக மிக குறைவான மக்கள்
பயன்படுத்தக்கூடிய திட்டம் வந்து ராஷ்டிரிய கோகுல் மிஷன். குஜராத்தில் 100ல் இருக்கு, தமிழ்நாட்டில் ஒற்றை எண்ணிக்கையில் இருக்கு. இந்த திட்டம் என்ன? எப்படி ஒரு மாட்டு பண்ண வைக்கிறீங்க? இப்போ படித்தவர் பின்னால் இருக்கிறாங்க. நான் இன்ஜினியரிங் படித்தேன். நேற்று பொள்ளாச்சியில் ஒரு பையன்கிட்ட பேசினேன். பால் டப்பான்னு ஒரு நிறுவனம் வைத்திருக்கின்றான். பிஹெச்டி டெக்ல இசிஇ படிச்சுட்டு XLRIல MBA படிச்சுட்டு அந்த பையன் மாட்டு பண்ணை நடத்துறான். பேரு பால் டப்பா. நான் கேட்ட, தம்பி என்னப்பா பண்றீங்க? அண்ணே ஒண்ணு இல்லைண்ணே, இந்த ராஷ்டிரிய கோகுல் மிஷன் லோன் வாங்கினேன், 120 மாடு வச்சிருக்கேன், காங்கிரீட் மாடு. இந்த திட்டம் என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியாவுடைய கால்நடைகள் உற்பத்தியை பெருக்கணும். அதாவது நம்முடைய காங்கேய மாட்டினுடைய உற்பத்தியை பெருக்குங்க. அந்த காங்கேய மாட்டை வாங்கி வளருங்க. கண்ணுக்குட்டி வந்ததுக்கு அப்புறம் கண்ணுக்குட்டியை வந்து இன்னொருத்தர் காசு கொடுங்க, தப்பு இல்லை. ஆனா காங்கேய மாட்டு உற்பத்தி அதிகமாகணும். இன்னைக்கு நாம என்ன பண்றோம்? காங்கேய மாட்டை வச்சு நீங்க நான் உற்பத்தி பண்ணி நான் காங்கேயம் காளையோ காங்கேயம் கண்ணுக்குட்டியோ விற்ப நீங்க நினைச்சீங்கன்னா நமக்கு லாபம் கிடையாது. ஏன்னா மொத்தமா அது கறக்கிறதே 2 லிட்டர் பால் தான். ஸோ காங்கேயம் மாடாக நாம் வைத்திருக்கும் பொழுது லாபம் இல்லை. ஆசைக்காக ஒரு 2 மாடு வச்சுக்கலாம். பட் நீங்க பால் பண்ணையா ஒரு 1000 காங்கேய மாடு வைக்க முடியாது. ஸோ இவங்க என்ன பண்றாங்க? இந்த ராஷ்டிரிய கோகுல் மிஷன்ல இந்தியாவில் அதிகமாக பால் கொடுக்கக்கூடிய நாட்டு மாடு எது? காங்கிரீஜ் இருக்குதுங்க, தரப்பாக்கர் இருக்கு, கீர் இருக்கு, இதெல்லாம் போய் பார்க்குறாங்க. அதுல நம்முடைய சீதோசனைக்கு எது சரியா இருக்கும்? காங்கிரீஜ், தார்பாக்கர் வரலாம். கீர் மாடு வந்ததுக்கு அப்புறம் பால் குறையுது. ஸோ இந்த தம்பி ஒரு 140 காங்கிரீஜ் மாட்டை வாங்கிட்டு வந்து அந்த மாட்டுல A2 மில்க் பாலை கறந்து அதுக்கு ஒரு சில்லிங் பிளான் போட்டு அதை நீட்டா பதப்படுத்தி அதை பக்காவா பேக் பண்ணி ஒரு ஆப் போட்டு நீங்க கோயம்புத்தூர், திருப்பூர், உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி 4 ஊர்ல நீங்க ஆன்லைன்ல வந்து நாட்டு மாட்டு பால் பட்டன் ஆப்ல சொல்லுங்க, உங்க வீட்டு வாசல நான் வச்சுட்டு போயிடுறேன். ஸோ மொத்த ப்ராஜெக்ட் காஸ்ட் எவ்வளவுங்க? 3.5 கோடி. இதுல எத்தனை பேருக்கு தெரியும்? நேரடியாக 50% மானியம் 10 நாள் அக்கௌண்ட் கொடுத்துறாங்க. ஸோ 3.5 கோடி ரூபா உங்க ப்ராஜெக்ட்னா 1,75,00,000 ரூபாய் அக்கௌண்ட்டுக்கு 10 நாள்ல கட் பண்ணிடலாம். உங்க ப்ராஜெக்ட் காஸ்ட் இது 3 ஃபேஸ்ல நீங்க பண்றீங்க. நான் மாடு வாங்குறேன், 50,000 ரூபாய்க்கு மாடு வாங்கினா 25,000 ரூபாய் அக்கௌண்ட்ல ஒரு மாட்டுக்கு உடனே பண்ணும். நான் ஒரு சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் கட்டுறேன், 5 லட்சம் ரூபாய் ஆச்சு, 2 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்டுக்கு பண்ணும். இது எத்தனை பேர் நம்ம மாடு வச்சிருக்கிறோம்? எத்தனை பேர் மாடு வச்சிருக்கோம்? 2 மாடு 1 மாடு வச்சிருக்கோம். எத்தனை இளைஞர்கள் மாட்டுக்குள்ள வரணும்னு நினைக்கிறாங்க? இது அருமையான பிசினஸ். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய மில்க் கன்சம்ஷன் ஒரு ஆண்டும் 12% அதிகமாயிட்டு இருக்கு, 12%. ஏன்னா பணம் வர புரோட்டீன் சாப்பிடணும்னு நினைக்கிறோம். நடுத்தர மக்கள் நிறைய பால் குடிக்கணும்னு நினைக்கிறாங்க, பன்னீர் சாப்பிட்றாங்க, நெய் சாப்பிட்றாங்க. ஸோ இதற்காக ஒரு திட்டம். ஆனால் தமிழ்நாட்டில் மொத்தமா ராஷ்டிரிய கோகுல் மிஷன்ல பயன்பெற்றவர்கள் மொத்தமா 3 பேர். இந்த மாநிலத்துல ராஷ்டிரிய கோகுல் மிஷன் திட்டத்துல வாங்கினவங்க மொத்தம் 3 பேர். அதிர்ச்சி. இது அதிர்ச்சி மட்டும் இல்ல, அது ஆச்சரியம். எப்படி வந்து இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கக்கூடிய சமுதாயம், ஒரு நாட்டு மாட்டை வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு சமுதாயம், வீட்டுக்குள்ள நம்ம மனுஷனுக்கு சாப்பாடு போடுறோம் இல்லையா, நாட்டு மாட்டுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு சமுதாயத்துல குஜராத்ல 100 பேர் தாண்டிட்டாங்க ராஷ்டிரிய கோகுல் மிஷன்ல லோன் வாங்க. சரி, நான் மாடு வளர்த்தல அப்படின்னா அடுத்து இதுல இன்னொரு ஸ்கீம் இருக்கு. இல்ல மாட்டினுடைய விந்து. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வெட்டினரி டாக்டர்கிட்ட போறோம், எல்லா இடத்துலயும் இன்செமினேஷன். அந்த இன்செமினேஷனுக்கு விந்து எங்கிருந்து வருதுங்க ஐயா? அது இண்டோர்ல இருந்து, ஒரிசால இருந்து, இங்க இருந்து வருது. அவங்க என்ன சொல்றாங்க? சரிப்பா, நீங்களே ஒரு மாட்டு பண்ணையை போட்டு நீங்களே 20 ரகமான மாடு வச்சு நீங்களே லேப் வச்சு நீங்களே விந்தெடுத்து நீங்களே அதை -273 டிகிரி ஃபாரன்ஹீட்ல அதை வச்சு நீங்க பக்கத்துல இருக்கிற வெட்டினரி ஹாஸ்பிட்டல் கொடுங்க. இதுக்கு 50% சப்சிடி. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஐயா சொன்னாங்க, இந்தியாவில் 7 இடத்துல வந்து குறிப்பா இந்த பழைய வெஹிக்கிள், இந்த 15 இயர் டைம் ஃப்ரேம்குள்ள வரக்கூடிய வெஹிக்கிள் எல்லாம் மல்டி ஆக்சல் வெஹிக்கிள் தனித்தனியாக பிரித்து அதில் இருக்கக்கூடிய கிரிட்டிக்கல் மினரல்ஸ்லாம் தனித்தனியாக எடுத்து மிச்சதெல்லாம் க்ரஷ் பண்ணணும். பட் நாம் இன்னைக்கு ஒரு குரூப்பாக ஆர்கனைஸ்டாக சண்டை போட்டு வாங்கக்கூடிய ஒரு நிலைமை நமக்கு இல்லைங்க. அதை நாம செய்யணும். ஒரு 2வது உதாரணம், அதுக்காகத்தான் அந்த 2வது விஷயத்த சொன்னங்க ஐயா. நீங்க ஸ்கீமை ஸ்டடி பண்ணணுங்க ஐயா. எல்லா ஸ்கீமையும் ஸ்டடி பண்ணணும். அரசு நம்ம கிட்ட வந்து சொல்லுவாங்க, அது நடக்காதுங்க. அந்த காலமெல்லாம் முடிஞ்சிருச்சு. காமராஜர் ஐயா காலத்துக்கு அப்புறம் அதெல்லாம் காணாம போயிடுச்சு. ஏதோ அதிகாரியே வந்து அவரே மைக் போட்டு உங்களெல்லாம் கூப்பிட்டு, நான் கலெக்டர் ஆஃபீஸர் வந்திருக்கிறேங்க, இதான் என் பேருங்க, நான் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருங்க, இங்க பாருங்க ஸ்கீம் எல்லாம், இது எடுங்க. யாரும் சொல்ல மாட்டாங்க ஐயா. எங்க போனாலும் ஓடிட்டே இருக்கிறாங்க. முதல்வர் இதை சொன்னாங்க, முதல்வர் அது சொன்னாங்க, பிரதமர் சொன்னாங்க, நான் போயிடணும். இப்ப சென்சஸ் வேற ஆரம்பிக்கிறோம். இனி யாரையும் பிடிக்க முடியாது. 1.5 வருஷம் அவன் எஸ்கேப். அதனால தயவு செய்து இளைஞர்கள் யார் இருக்கிறீங்களோ ஒரு திங்கிங் செல் ஒன்று உருவாங்க. இந்த நாமக்கல் மாவட்டத்திற்கு நம்முடைய தட்பவெட்ப நிலைக்கு நீங்க எல்லாருமே ஆளுக்கு ஒரு 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம், 4 லட்சம், 5 லட்சம் ரூபாய் பணம் போடுங்க. தப்பே இல்லைங்க ஐயா. ஒரு சின்ன திங்க் டேங்க் மாதிரி நாமக்கலுக்கு உருவாக்கிங்க ஐயா. ஒரு வெட்டினரி டாக்டர், டிஎன்ஏல படிச்சவங்க ஒருத்தர், கொஞ்சம் படிச்ச பசங்க ஒரு 10 பேரை வச்சு
ஒரு பாலிசி பேப்பரை தயார் பண்ணி அடுத்த கட்டம் என்ன திட்டம் இருக்கு, நாம என்ன கொண்டு வரலாம், நாம என்ன செய்யலாம், அதை நீங்களே ஒரு 4 பேர்த்த கனெக்ட் பண்ணி இதை வாங்குங்கன்னு சொன்னா தாங்க ஐயா நம்ம ஊர் எப்பவுமே அடுத்த கட்டத்துக்கு போகும். என்னோட 2வது வேண்டுகோள் இங்க இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு, ஃபர்ஸ்ட் ஸ்கில்லிங் இன்ஸ்டிடியூட் நீங்க கண்டிப்பா ஆரம்பிக்கணும் ஐயா. அது காலத்தினுடைய கட்டாயம். மத்திய அரசுடைய எல்லா சப்சிடியும் நீங்க வாங்கிக்கங்க. ஸ்கில்லிங் இன்ஸ்டிடியூட் பொறுத்த வரைக்கும் நீங்க நம்ப மாட்டீங்க, தமிழ்நாட்டுக்கு 4 சைனிக் ஸ்கூல் கொடுத்தாங்க, பிரைவேட் ஸ்கூல். அதாவது இந்த வருஷம் ஐயா அரசு நடத்தக்கூடிய சைனிக் ஸ்கூல்ல இருந்து நம்ம வெளியே வந்து நடுத்தர மக்களுக்கு சைனிக் கல்வி கொடுக்கணும், ஆனா தனியார் கல்வி மூலமா கொடுக்கணுங்கிறதுக்காக மத்திய அரசு இந்த ஆண்டு 100 சைனிக் ஸ்கூல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நாங்க கேட்டதே, ஐயா நீங்க எத்தனை கொடுப்பீங்கன்னு தெரியாது, நாமக்கல் மாவட்டத்துக்கு 100ல 1 கொடுக்கணும், நீங்க 2 கொடுத்தாலும் சந்தோஷம், நான் 1 கொடுக்கணும். போராடி திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கு சைனிக் அந்தஸ்து வாங்கி கொடுத்துருக்கிறோம். அடுத்த வருஷத்துல அட்மிஷன் ஆரம்பிக்கணும். ஏன்னா இன்னைக்கு அரசனுடைய நோக்கம் என்னன்னா, இருக்கக்கூடிய சைனிக் பள்ளியை தாண்டி தனியார் பள்ளிகளுக்கும் சைனிக் அந்தஸ்தை கொடுத்து அந்த தனியார் பள்ளி சைனிக் ஸ்டாண்டர்டுக்கு குழந்தைகளை ரெடி பண்ணணும். ஏன்னா ஒரு அமராவதி ஸ்கூல் எத்தனை பேர்த்த படிக்க வைக்கீங்க? ஸோ இந்த மாதிரி திட்டங்கள் வரும்போது அப்ளை பண்ண ஸ்கூலே பார்த்தீங்கன்னா 7 பேர் தான் அப்ளை பண்ணணும். ஏன்னா எத்தனையோ ஸ்கூலுக்கு தெரியாது. நாம சில பேர்த்த ஃபோன் பண்ணி சொன்னா நீங்க அப்ளை பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்கு, பட்ஜெட்ல வந்து 2024 அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க 100 சைனிக் ஸ்கூல். அப்படி அதுக்காகத்தான் அந்த பாயிண்ட்டை திரும்ப திரும்ப சொல்றேங்க. நீங்க பெரியவர்கள் எல்லோருமே ஒரு திங்க் டேங்க் ஒன்று உங்களுக்காக உருவாக்கணும். ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு போற மாதிரி இருந்தா கூட பாலிசி பேப்பர் எழுதுறதுக்கு பயன்படுத்துங்க. அடுத்த ஒரு 3 வருஷம் ரொம்ப ஒரு கஷ்டமான வருஷம். ஏன்னாங்க ஐயா டேரிஃப் வருது. ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் புரியல, என்ன எப்ப செய்வாரான்னு யாருக்கு புரியலீங்க ஐயா. திடீர்னு ஒன்னொன்னு பேசுறாரு. இன்னைக்கு காலைல பிரிக்ஸ்ல இந்தியா இருந்தா 10% எக்ஸ்ட்ரா போடுவேன், பிரிக்ஸ்ல இந்தியா எல்லாம் 10% குறைப்பேன். இன்னைக்கு காலையில பேசியிருக்காரு. நேற்று பேசுறது இந்தியாலாம் வேகமா வளருது, அவங்க வந்து அமெரிக்காவுடைய பொருளையும் வாங்கணும். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பொருளை அமெரிக்காக்கார வாங்கினா தான் நாம சம்பாதிக்க முடியுங்க. அமெரிக்காக்கார பொருளை நாம எப்படி வாங்க முடியும்? அவன் டம்ப் பண்ணணும்னு நினைக்கிறான். எதுக்கு இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான FTA ரொம்ப டிலே ஆகிட்டு இருக்கிறாங்க ஐயா. குறிப்பாக நம்முடைய அரசு, நம்முடைய காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல் போன்றவர்கள் சில விஷயங்கள் நம்ம ஏத்துக்காம இருக்கோம். ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹார்லி டேவிட்சனை வாங்கிக்கலாம். ட்ரம்ப் சொல்றாரு ஹார்லி டேவிட்சன் நீ வாங்கிக்க, சரி வாங்கிக்கலாம், பணம் இருக்கிறவங்க ஒரு ஹார்லி டேவிட்சன் வாங்கிக்கலாம், நமக்கு அதை பத்தி அப்ஜெக்ஷன் இல்லைங்க. ட்ரம்ப் அதையும் சொல்றாரு, ஹார்லி டேவிட்சன் இந்தியாவில் ரொம்ப கம்மியா விற்குது, 200 வண்டி தான் போன வருஷம் வித்துச்சு, ஏன்னா நீ ஹார்லி டேவிட்சனுக்கு அவ்வளவு டாக்ஸ் போடுற. நீ டெஸ்லா சில பேர் காமெடியா போட்டுருந்தாங்க, டெஸ்லா விலையே 21 லட்சம், அது நீங்க டாக்ஸ் 19 லட்சம் போடுறீங்க, 40 லட்சம். டெஸ்லாங்கிற பேரை மாத்தி இந்தியாவில் டாக்ஸ்லாங்கிற பேரை வைங்க, டாக்ஸ் இருக்கீங்க 19 லட்சம் போறீங்க. நாடு வளரணுங்க ஐயா, டாக்ஸ் போடணும், பணம் வரணும், அப்பதான் 51 லட்சம் கோடி பட்ஜெட் நம்ம பண்ண முடியும். அது ஒரு பக்கம். ஆனா டாக்ஸ் நம்ம டெஸ்லாக்கு போறது தப்பு இல்லைங்க ஐயா. பணக்காரங்க வாங்குறாங்க, டிரைவர்லெஸ் கார் தொந்தரவு இல்லை. ஹார்லி டேவிட்சனுக்கு டாக்ஸ் போடுறோம், அதுவும் தப்பு இல்லை. ஆனா ட்ரம்ப் போன்றவர்கள் எதுக்கு இந்தியாவை இன்னைக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்றாங்கன்னா, அக்ரிகல்ச்சர் குட்ஸ், அமெரிக்காவுடைய அக்ரிகல்ச்சர் குட்ஸ் இந்தியாவுக்குள்ள ஃப்ரீயா வரணுங்கிறாங்க. நாம் அதை எதிர்க்கிறோம், நாம ஆணித்தரமா எதிர்க்கிறோம். கிட்டத்தட்ட 50% நம்முடைய தொழிலாளர்கள் விவசாயத்தை நம்பி இருக்கிறாங்க. ஸோ அதனாலதான் பெரிய போராட்டம் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் கடந்த ஒரு 2 மாதமாக நடந்து கொண்டிருக்கிறது. இத்தனைக்கும் மோடி அவர்களுக்கும் ட்ரம்ப் அவர்களுக்கும் ஒரு நட்பு இருந்தாலும் கூட இந்த விஷயத்தை நம்ம ஒத்துக்கல. மற்ற எல்லா நாடுகளும் ஒத்துக்கிட்டாங்க, வியட்நாம் ஒத்துக்கிட்டாங்க, எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க, டேரிஃப் குறைச்சிட்டாங்க. அடுத்து பிரிக்ஸ்ல இருந்தா 10%. ஸோ நமக்கு தெரியாதுங்க அடுத்த 3-4 வருடங்கள் எப்படி இருக்கும் ஜியோ பாலிட்டிக்ஸ். நாம் அதை பார்த்து நம்முடைய அரசு மிக திறமையாக தைரியமாக நின்றாலும் கூட அந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் என்பது நம்மளே எங்கேயோ பாதிக்கும். இன்னைக்கு பாருங்க, குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை நேத்து யூரோப்பியன் யூனியன் தடை போட்டுருக்காங்க. நேத்து குஜராத் ரிஃபைனரி. ஏன்? நீ ரஷ்யாவுடைய ஆயில வாங்குற, நீ ரஷ்யாவுடைய ஆயில வாங்குறதுனால ரஷ்யாவுக்கு பணம் கொடுக்குற, அதனால ரஷ்யா உக்ரைன்ல போர் பண்றான், அதனால எங்களுக்கு ரஷ்யாவை பிடிக்கல. ஸோ இன்னைக்கு இந்தியா, சைனா 3 நாடுகள் தான் நீங்க ரஷ்யா ஆயில வாங்குறீங்க. அதில் குஜராத் ரிஃபைனரி அதிகமாக ரிஃபைன் பண்ற ஒரு பிரைவேட் ரிஃபைனர் நேற்று தடை போட்டான். அதாவது இன்டர்நேஷனல் லெவலில் அவங்க வங்கி கணக்கை எங்கேயும் ஆப்ரேட் பண்ண முடியாது. இதெல்லாம் புதிதாக நாம் பார்க்கின்றோம். உனக்கும் ரஷ்யாவுக்கும் பிரச்சனை, அது உன் பிரச்சனை. இப்படித்தான் இத்தனை நாம் இருந்தாங்க. உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை அவங்க பிரச்சனை. இன்னைக்கு நீங்க ரஷ்யால இருந்து வரக்கூடிய ஆயிலை யாரும் வாங்கக்கூடாதுனாங்க ஐயா. இன்னைக்கு $70 இருக்கிற ஒரு பேரல் $104 போடி 2 மாசத்துல. இன்னைக்கு $70 இருக்குதுங்க ஐயா ஒரு பேரல். இதில் போட்டு 104 2 மாசத்துல 104 கோடி. ஸோ நமக்கு இந்த பிரச்சனை, இதையும் ஒரு நாடாக நம்ம சமாளிக்கணும். உங்க பிரச்சனையை தனியா வச்சுக்க, எதற்காக நாங்க ரஷ்யாட்ட உங்களுக்கு தெரிந்திருக்கும், இன்னைக்கு இந்தியாவுடைய மொத்த ஆயில் நம்ம வாங்குறதுல 60% ரஷ்யாட்ட வாங்குறோம் ஐயா. 60% ரஷ்யா மட்டுமே கொடுக்குது. சண்டை ஆரம்பிப்பதற்கு முன்பு 1% ரஷ்யா கொடுத்துச்சு, 1% தான் ரஷ்யா கொடுத்தாங்க. இன்னைக்கு 60%. இந்த ரஷ்யா நமக்கு என்ன சொல்லிட்டான், விலை ஏறுதோ விலை இறங்குதோ பெர்மனண்டா $60 ஒரு பேரல் நீ வாங்கிட்டு எவ்வளவு வேணுமோ வாங்கிக்க. ஸோ விலை ஏறுதோ இறங்குதோ எனக்கு பிரச்சனை இல்லை,
எனக்கு நீ $60 பெர் பேரல் கண்டினியூஸா நாம் வாங்கிட்டு இருக்கோம். இதையும் நாம் சமாளித்தாக வேண்டும். ஜியோ பாலிடிக்ஸ்ல இந்தியா யுஎஸ் ட்ரேடை சமாளிச்சாகணும். இன்னும் 2 வாரத்துல பிஎம் சார் யூகே போறாங்க. இண்டோ யூகே எஃப்டிஏ சைன் ஆக போகுது. ஸோ திருப்பூர் போன்ற ஒரு பெரிய ஒரு மாநகரத்துக்கெல்லாம் ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்க போகிறது. இதனால அந்த டேரிஃப் கோட்டா சிஸ்டம் தாண்டி நாம யூகே நேரடியாக சைன் பண்றோம் ஐயா. இதையும் நாம் புரிஞ்சுக்கணும். எதுக்கு நான் சொல்றேன்னாங்க ஐயா, நம்ம உருவாக்கக்கூடிய அந்த திங்க் டேங்க் இளைஞர்கள் யார் இருக்கிறாங்களோ அவங்க உள்ளூர் பாலிசி மட்டுமல்ல, அரசு திட்டங்கள் மட்டுமல்ல, மத்திய அரசு மாநில அரசு திட்டங்கள் மட்டுமல்ல, என்ன வருது எப்படி வருது நாம் எப்படி சமாளிச்சு கொண்டு போகணும். அது ஐயா இன்னைக்கு தூத்துக்குடி விமான நிலையம் தயாரா இருக்கிறது ஐயா. பிரதமர் அவருடைய இனாகரேஷனுக்கு தயாரா இருக்கு. இத்தனை ஆண்டு காலமாக ஒரு சின்ன விமான நிலையம், டே லேண்டிங் மட்டும்தான் பண்ண முடியும், சின்ன ரன்வே, பெரிய விமானங்கள் இறக்க முடியாது, ஏடிஆர் மட்டும் தான் இறக்க முடியும். இன்னைக்கு புதிய தூத்துக்குடி விமான நிலையம் பண்ணியாச்சுங்க ஐயா. பெரிய 3.2 கிலோமீட்டர் ரன்வே போட்டாச்சுங்க ஐயா. ஏர்பஸ் இறங்கும். ஸோ இன்னும் ஒரு மாதத்துல பிரதமர் அவர்கள் தூத்துக்குடி விமான நிலையத்தை இனாகரேட் பண்ணிடுவாங்க. எதுக்கு அதை சொல்றாங்க ஐயா, இன்னைக்கு தமிழகத்துல முழுமையாக இயங்கக்கூடிய விமான நிலையங்கள் எத்தனை? கோயம்புத்தூர், மதுரை, வந்தால் தூத்துக்குடி, சென்னை, திருச்சி, முழுமையாக இயங்கக்கூடியது 5 ஐயா. 5 நம்மகிட்ட இன்னைக்கு 4. 1 வந்து டே லேண்டிங் மட்டும் 4.5 5. இன்னைக்கு உத்தரப்பிரதேசல முழுமையாக இயங்கக்கூடிய விமான நிலையங்கள் 11. ஸோ எப்பவுமே ஐயா நாம கொஞ்சம் கூர்ந்து பார்க்கும் பொழுது மற்ற மாநிலங்களுடைய வளர்ச்சி எப்படி அவங்க திங்க் பண்றாங்க. 11 விமான நிலையங்கள். அயோத்தியாவுக்கு ஒன்று இறக்கு, ஒரு விமான நிலையத்தை இறக்கு. காசிக்கு ஒன்று இருக்கு, காசிக்கு இறக்கு. அயோத்தியா விமான நிலையம் போட்டதுக்கு அப்புறம் என்னாச்சுனாங்க ஐயா, போன ஆண்டு மட்டுமே ராமர் கோவிலால் உத்தரப்பிரதேச அரசு சம்பாதித்தது 22,500 கோடி ரூபாய். ராமர் கோவிலுக்கு எவ்வளவு ஐயா கட்டணும்? 8,000 கோடி. யார் கட்டினாங்க ஐயா? பிரைவேட் ட்ரஸ்ட். ஆனா ராமர் கோவில் மூலமாக போன ஆண்டு உத்தரப்பிரதேச அரசுக்கு வந்த வருமானம், டாக்ஸேஷன், மக்கள் வந்தது, சர்சார்ஜ், ஹோட்டல் பயன்படுத்திய பொழுது அவங்க கட்டின ஜிஎஸ்டி, ஹோட்டல் அவங்க பயன்படுத்திய போது கட்டின 22,500 கோடி. யூபி என்ன பண்ணிட்டாங்க ஐயா, அயோத்தியாவை டெவலப் பண்ணு, காசியை டெவலப் பண்ணு. போன ஆண்டு இந்தியாவில் டூரிஸ்ட் அதிகமாக போன மாநிலம் உத்தரப்பிரதேஷ் நம்பர் 1. உத்தரப்பிரதேஷ் அதிகமான 54 கோடி பேர் அங்க உள்ள போயிருக்கிறாங்க. எதுக்காக இதெல்லாம் சொல்றாங்க ஐயா, காலம் மாறுகிறது, இந்தியா மாறுகிறது, மாநிலத்தினுடைய வளர்ச்சி மாறுகிறது. இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து நாம் பார்க்கும் பொழுது இந்தியாவுடைய வளர்ச்சி வரைபடம் முழுமையாக மாறி இருக்கும். அதனால எங்களை போன்ற அரசியல்வாதிகளுக்கு நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வினா, உள்ள சில பேர் இருக்காங்க பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம், நாம மாறுறோமான்னு முதல்ல நம்ம கேட்டுக்கணும். இன்னும் பல பெரும் கதைகளையே பேசிட்டு இருக்கிறோமா? இந்தியா மாறும் அளவுக்கு நம் அரசியல் மாறிவிட்டதா? நம் தலைவர்கள் மாறிட்டாங்களா? தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை முதன்மைப்படுத்தி எடுத்து செல்லக்கூடிய வளர்ச்சியா இருக்கிறார். அடுத்து உடான் ஸ்கீம்ல சேர்த்துட்டீங்கன்னா சேலம் 2 ஃபிளைட் வந்துட்டு போதுங்க ஐயா பக்கத்துல. அது ஒரு ஃபிளைட், காலையில் ஃபிளைட் எடுத்துட்டாங்க. தஞ்சாவூர் உடனடியாக ஓபன் பண்ண போறாங்க. தஞ்சாவூருக்கு ஒரு உடான் விமான நிலையம் வர இருக்கிறது. ஸோ சேலம், தஞ்சாவூர், ஹொசூர், பெங்களூர் பிரச்சனைல மாட்டி ஹொசூருக்கு உடான் வராமல் இருக்கிற 150 கிலோமீட்டருக்குள்ள புதிய விமானம் நம்ம அமைக்க கூடாது என்கிட்ட ரூல். இன்னைக்கு கரூர், நாமக்கல் இது போன்ற பகுதி ஒரு உடான் விமான நிலையத்துக்கு பெர்ஃபெக்டான ஒரு இடம், பெர்ஃபெக்டான இடம். ஏன்னா எங்கேயுமே நம்ம மாட்டாம இருக்கோம். உடான் விமான நிலையமாக இருந்தா பக்கத்து விமான நிலையத்துக்கு கண்டிஷன் இல்லைங்க, 150 கிலோமீட்டர் அப்ளை ஆகாது. இன்னைக்கு சேலத்துல இருக்கு, கரூர் நாமக்கல் பார்டர்ல நீங்க ஒன்று இறக்கிட்டீங்க அப்படின்னா அது பொருந்தாது. 150 கிலோமீட்டர் உடானை பொறுத்தவரை பொருந்தாதுங்க ஐயா, பெரிய விமான நிலையத்துக்கு பொருந்தும். அதுவும் நீங்க வேலையை ஆரம்பிக்கணும். இந்த நாமக்கல் மேம்பாட்டு குழு, நாமக்கல் ஒருங்கிணைப்பு குழு, நீங்க இப்பவே லேண்ட கலெக்டர் ஆபீஸ்ல போய் பார்க்கணும். ஐயா எப்பவுமே திட்டம் வருவதற்கு நீங்க இப்ப ஆரம்பிச்சீங்கன்னா 5 வருஷம் ஆகும். இப்ப ஆரம்பிச்சீங்கன்னா 5 வருஷம். பிரதமர் இன்னைக்கு கங்கை கொண்ட சோழபுரம் 27ஆம் தேதி வர்றாங்க. ஆனா பிரதமருக்கு கங்கை கொண்ட சோழபுரம் வர வேண்டும் என்று 4 ஆண்டுகளுக்கு முன்பு ஆசை. எப்போ வந்திருக்காருங்க? இன்னைக்கு வந்திருக்காரு. அப்பவே கேட்பார், ராஜராஜ சோழன் எப்படி இருக்கு, எங்க இடம், சமாதி எங்க இருக்கு, உடையாளூர் எங்க இருக்கு, இது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்குவாரு. ஆனால் அவரால் வர முடிந்தது 4 ஆண்டு. ஏன்னா அவ்வளவு பிஸி ஆகும். ஏன்னா ஒரு கேலண்டர் பாத்தீங்கன்னா அடுத்த வருஷத்துக்கான இன்டர்நேஷனல் எல்லாம் ஃபிக்ஸ்ட், இடையில ப்ரோக்ராம் ஃபிக்ஸ்ட். அந்த கேலண்டர் ஒரு ஸ்லாட்டே இருக்காதுங்க. பிரதமரை பொறுத்தவரை 1 ஆண்டு காலம் முன்னாடி இருப்பாங்க. ஸோ எதுக்காக சொல்றாங்க ஐயா, நீங்க விமான நிலையம் இன்னைக்கு வேணும்னா நீங்க இன்னைக்கு ஆரம்பிக்கணும். அப்பதான் 6 வருஷம் கழிச்சு உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு இந்த ஒருங்கிணைப்பு குழு, பெரிய லேண்ட் நமக்கு வேணுங்க ஐயா. இன்னைக்கு சென்னை பொறுத்தவரை 1000 ஏக்கர் பழைய விமான நிலையம், டெல்லி 5000 ஏக்கர், பெங்களூர் 5000 ஏக்கர், பெரிய நகரத்திலேயே ஒரு சிறிய விமான நிலையம் சென்னை. அதையும் பக்கத்துல ஒரு இடத்துக்கு போலாம், பரந்தூருக்கு போனா அதையும் 4 பேர் வேண்டாங்க. இது ஆச்சரியம் என்னன்னா, வேண்டான்னு சொல்றவங்கள பிரைவேட் ஜெட் யூஸ் பண்றாங்க.
இன்னைக்கு சில தலைவர்கள் யார் வேண்டாம் என்று சொல்லிக்கிட்டாங்களோ பரந்தூர்ல, அவங்க பிரைவேட் ஜெட் போறாங்க. எப்படி நீங்க 1000 ஏக்கர்ல ஒரு விமான நிலையத்தை எப்படி நடத்த முடியும்? சென்னையில மொத்தமா இருக்கிறது 8 கியூபிக்கல், 8 கியூபிக்கல் தாங்க ஐயா இருக்கு. அப்ப எல்லா விமான நிலையத்தையும் நம்ம என்ன பண்றோம், கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்திடுறோம். குழந்தைங்க குட்டிகள்லாம் அங்கிருந்து இறங்கி பையன் தூக்கிட்டு பஸ்ல ஏறணும். அந்த பஸ்காரை சுத்தி 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 திரும்ப கொண்டு வந்து இறக்கி விடுவான். அதுல ஒரு தாய்மார் இருக்கிறாங்க, பிரெக்னெண்டா இருக்காங்கன்னா 2 குழந்தை குட்டியை பிடிச்சிக்கிட்டு நடந்து வரும். பெங்களூர்ல 19 கியூபிக்கல், 19. நீங்க இறங்குனீங்கன்னா எல்லா விமான நிலையத்துக்கும் கியூபிக்கல் கிடைக்கும். நேரா இறங்கி அதை நம்ம யாருமே யோசிக்க மாட்டோங்க, அதை பத்தி யோசிக்க மாட்டோம். நம்ம இன்னும் சின்ன சின்ன விஷயத்திலேயே நம்முடைய மனசு இருக்கு. 6 கியூபிக்கல்ல ஒரு வயசானவங்க எப்படிங்க இறங்கி வருவாங்க? பிளைட்ல இருந்து இறங்கி பஸ்ல ஏறி சீட்ல உட்கார்ந்து மறுபடியும் சுத்தி. அப்ப எவ்வளவு டைம் நம்ம வேஸ்ட் பண்றோம்? சொசைட்டியாக விமான நிலையத்துல வர ஒருத்தரும் 20 நிமிஷம் வேஸ்ட் பண்றாங்கன்னா, ஒரு பிளேன்ல 206 பேர் வர்றாங்கன்னா எவ்வளவு டைம் வேஸ்ட் பண்ணுங்க? அதனால விமான நிலையம் வேண்டும், நாமக்கலுக்கு அது வேண்டும். அதனால இன்னைக்கே நீங்க கலெக்டர் மேல பிரஷரை போட்டு ஃபர்ஸ்ட் லேண்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்க. பெரும்பாலும் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைங்க லேண்ட் இருக்காது. இப்பவே பாத்தீங்கன்னா திருச்செங்கோடு போகும்போது இப்பவே பெட்டிஷன் கொடுப்பாங்க, ஆனா 30 ஆண்டுகள் கழித்து டைட்டானியம் ஏதோ வரப்போதாமா திருச்செங்கோட்டுல. திருச்செங்கோடு போகும்போது அந்த சகோதரர்கள் சொல்லுவாங்க, நம்ம ஊரில் திருச்செங்கோடு உண்மையாலுமே டைட்டானியமுக்கு வந்து இந்தியாவில் ஒரு டெபாசிட் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி திருச்செங்கோடு. அதே நேரத்தில் ரியல் எஸ்டேட்லையும் பெருசாக இருக்கக்கூடிய திருச்செங்கோடு. இன்னைக்கு பெட்டிஷன் கொடுக்குறாங்கன்னா 30 இயர்ஸ் கழிச்சு டைட்டானியமுக்கு மைன் பண்ண போறாங்களாமா, கொஞ்சம் இப்பவே நிறுத்தி வைங்கன்னா வந்தா ரியல் எஸ்டேட்லாம் காணாம போயிடும், டைட்டானியம் வேண்டாம். ஸோ எதுக்காக நான் சொல்றேன் ஐயா, இன்னைக்கு விமான நிலையத்துக்கு நீங்க அப்ளிகேஷன் கொடுத்து கலெக்டர்கிட்ட ப்ரெஷர் போட்டு லோக்கல் இங்க இருக்கிற எம்பி எம்எல்ஏ அவங்களெல்லாம் சந்திச்சு அவங்கள லேண்டை மார்க் பண்ணி ஒரு ப்ரொபோசலை ரெடி பண்ணி நீங்க மத்திய அரசுக்கு அனுப்பணும், எங்களுக்கு உடான்ல விமான நிலையத்தை கொடுங்க அப்படின்னு. அதாங்க ஐயா சிஸ்டம். அதனால் நிச்சயமாக நீங்கள் எலெக்டட் பீப்புள், யாரெல்லாம் நம்ம மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்கின்றோமோ, நம்ம எம்எல்ஏ அவங்க எம்பி அவங்க, அது நாமக்கலை பொறுத்தவரை ராஜ்யசபா எம்பி ஒருத்தவங்க இங்க இருக்கிறாங்க, எம்பி இருக்கிறாங்க, எம்எல்ஏ மல்டிபிள் பீப்புள் இருக்கிறாங்க. அவர்களை பயன்படுத்தி இந்த வேலையை இப்பவே நீங்கள் ஏன்னா எதுவுமே வந்து நான் இன்னைக்கு பிரச்சனை பேசலீங்க ஐயா, இன்னைக்கு பிரச்சனை நம்ம தீர்த்தலாங்க ஐயா, ஒரு பெரிய இஷ்யூ இல்லைங்க, தீர்த்தலாம். நான் பேசுவது இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து வரக்கூடிய பிரச்சனைக்கு இன்னைக்கு நீங்க ஒரு பிள்ளையார் சொல்லி போடல அப்படின்னாங்க அந்த பிரச்சனை நம்ம சரி பண்ண முடியாது. அதனால நிச்சயமாக நீங்க உதாரணம் பண்ணணும். அதே மாதிரி ஸ்கில்லிங் இன்ஸ்டிடியூட்டுக்கு நீங்க உடனடியாக ஆரம்பித்து நிறைய டிப்ளமோ ஐடிஐ நமக்கு வேணுங்க ஐயா. டிப்ளமோ இன்ஜினியரிங் வேண்டாங்க ஐயா, இன்ஜினியரிங் நமக்கு 4,50,000 பேர் எக்ஸஸ்ங்க ஐயா. டாக்டர் அன்னைக்கு 1,10,000 பேர் தாண்டிட்டோம் ஐயா. இப்ப 1,10,000 அவுட்புட் பெர் இயர் பண்ணிட்டோம், போதுங்க ஐயா. அதனால டாக்டர் இருக்கிறாங்க. ஒரு மாவட்டத்துக்கு ஒரு காலேஜ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம டாக்டரும் நிறைவு பெற்றுக் கொண்டிருக்கின்றோம், வேகமா வந்துட்டு இருக்கிறோம் ஐயா. ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் நோக்கி போயிட்டு இருக்கிறோம் ஐயா. தமிழ்நாடு கிட்டத்தட்ட முன்னோடியா இருக்கிறோம், எல்லாத்துலயும் போக ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு நமக்கு தேவை டிப்ளமோ அண்ட் ஐடிஐ. கீழே இருக்கக்கூடிய ஆட்கள் ஸ்கில்டு பீப்புள் இல்லைங்க ஐயா தமிழ்நாட்டில். அதனால நீங்க கண்டிப்பா ஸ்கில்லிங் இன்ஸ்டிடியூட்டுக்கு நீங்க வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ஆரம்பிக்கணும். மிக முக்கியமாக ஐயா, எல்லா வளர்ந்த ஊரையும் பாத்தீங்கன்னா ஸ்டான்ஃபோர்ட்ல போனீங்கன்னா ஐயா, கலிபோர்னியா பே ஏரியால உலகத்துல பெரிய நிறுவனங்கள் அங்கதான் இருக்காங்க. ஏன் அங்க இருக்கிறாங்க ஐயா, ஒரு ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகம் இருக்கு, ஒரு யூசி பெர்க்லி இருக்கு. லண்டன் போனீங்கன்னா லண்டன் பிசினஸ் ஸ்கூல் இருக்கு, 60 கிலோமீட்டர்ல ஆக்ஸ்போர்ட் இருக்கு, 50 கிலோமீட்டர்ல கேம்பிரிட்ஜ் இருக்கு. லண்டனுக்குள்ள உலகத்தினுடைய பெரிய கல்வி இருக்கு. இன்னைக்கு நாமக்கலுக்கு இந்திய அளவுல பேசப்படக்கூடிய கல்வி நிறுவனங்களும் வேண்டும். ஏன்னா அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, அந்த குவாலிட்டி ப்ரொடியூஸ் பண்ணாதான். இப்ப கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பிஎஃப்ஜினுடைய இன்னோவேஷன் லேப்ல 140 கம்பெனி இன்னைக்கு அங்க செயல்பட்டு இருக்காங்க. சிஐடி உள்ள கம்பெனி செயல்படுறாங்க, நேரு காலேஜ் உள்ள செயல்படுறாங்க, கிருஷ்ணா காலேஜ் உள்ள செயல்படுறாங்க. 1200 கல்லூரிகள் கோவை மாவட்டத்துக்குள்ள மட்டும் இருக்குது. இன்னைக்கு நாமக்கல்லில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் நீங்கள் எல்லாம் இணைந்து அடுத்த 30 ஆண்டுகளுக்குள்ள இந்தியாவில் பேர் சொல்லும் 2-3 கல்லூரிகளை நீங்க வித்துடணும் ஐயா. அல்லது இருக்கக்கூடிய கல்லூரிகளை என்கரேஜ் பண்ணி பெருசா வர வைக்கணும். இல்லைனாங்க ஐயா, அந்த குழந்தைகள் சுத்தி, அந்த கல்லூரியை சுத்தி தான் இன்னோவேஷன் நடக்கணும் ஐயா. கல்லூரியை சுத்தி தான் ஐடியாஸ் வரும், கல்லூரியை சுத்தி தான் புதிய தொழிற்சாலைகள் வரும், கல்லூரியை சுத்தி தான் அடுத்த நிறுவனங்கள் வரும். அதனால அதற்கும் நீங்க ஒரு பெரிய நாமக்கல் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாம் ஒரு இடத்துல இருக்கிறீங்க. நிறைய கல்லூரிகள் இருந்தும் இந்திய அளவில் பெயர் சொல்லக்கூடிய கல்லூரிகளாக மாற்றுவதற்கு நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய 4வது ஒரு கோரிக்கைங்க ஐயா. ஏன்னா கல்லூரி கல்வி இல்லாம அங்க இன்னோவேஷன் நடக்காதுங்க ஐயா. இன்னோவேஷன் நடக்காம அங்க ஈகோ சிஸ்டம் வராதுங்க ஐயா. ஆக இன்னொரு விஷயத்தையும் உங்களுடைய கண் முன்னாடி வைக்கிறேங்க. இன்னைக்கு மத்திய அரசை பொறுத்தவரை எந்த அரசாக இருந்தாலும் அழுகிற பிள்ளைக்கு தான் பால் கொடுப்பாங்க. இப்ப நாம டெல்லிக்கு போறோம் அப்படின்னா பெரும்பாலும் நார்த் இந்தியன் குரூப் பல ஆபீஸ்ல சுத்திக்கிட்டே இருப்பாங்க.
நீங்க தனி குழந்தைங்கன்னா அவங்க பார்க்கலாம், 10 பேர் நிற்பான், சூரத்ல இருந்து ஒரு 100 பேர் நிற்பான், டைமண்ட் ஒரு 10 பேர் நிற்பான், இவங்க நிற்பான். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை பல இடத்துல நம்ம ரொம்ப மென்மையா இருக்கிறோம் ஐயா, ரொம்ப டீசெண்டா இருக்கும், ரொம்ப ஜென்டில்மேனா இருக்கிறோம், ரொம்ப மென்மையா இருக்கும், ரொம்ப தன்மையா இருக்கும். சில இடத்துல அதே நமக்கு எதிராக மாறிவிடுகிறது என்பது என்னுடைய ஒரு அன்பான ஒரு கருத்து. நாமக்கலுக்கு இன்னைக்கு நமக்கு ஒரு அமைச்சர் இருக்கிறார், மத்திய அமைச்சரவை 72 பேரத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்த அண்ணன் முருகன் அவங்க இருக்கிறாங்க. நம்ம கிட்ட எம்பி இருக்கிறாங்க, நம்ம கிட்ட 2 எம்பிக்கள் இருக்கிறாங்க, எம்எல்ஏ இருக்கிறாங்க. நிறுவனங்கள் தொடர்ந்து நாங்கெல்லாம் கேட்டலிஸ்ட் ஐயா, எங்களுடைய வேலை என்ன அப்படின்னாங்க ஐயா, நீங்க வாங்குற எல்லா பெட்டிஷனும் நீங்க வாங்கிக்கிறோங்க ஐயா, அதை ஸ்டடி பண்ணி அந்தந்த அமைச்சர்கள்ட்ட போய் முருகன் ஐயாவை பிடிச்சி அப்படியே கொடுத்துட்டு அதை ரிமைண்ட் பண்றது மட்டும்தான் எங்க வேலை. ஏன்னா நீங்க 10 கொடுத்தீங்கன்னா 5 செஞ்சு கொடுத்தா எங்களுக்கு சந்தோஷம் ஐயா. அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள 5 வந்துச்சுன்னா we are happy. ஏன்னா மத்திய அரசு அப்படி, எந்த அரசாக இருந்தாலும் அப்படித்தான் வேலை செய்வாங்க. சில 5 ஒரு 2 வருஷம் கழிச்சு வரும். இது ஒரு நிகழ்வுங்க, இது ஒரு நிகழ்வு மட்டும்தான். இதை விட பெரிய நிகழ்வு, நீங்க கண்டினியூஸ் பிரஷர் குரூப்பா நீங்க இருந்துகிட்டே இருக்கணும் ஐயா, கண்டினியூஸ் பிரஷர் குரூப். அதாவது முட்டை நாங்க இருக்கோம், அசோசியேஷன் இருக்கோம், உங்களுடைய விசிட் டெல்லிக்கு இருந்துகிட்டே இருக்கணும். அந்த அமைச்சர் நம்ம மொழி பேசுறாரா இல்லையா, நம்ம மாநிலத்தில் இருக்காரா இல்லையா, அந்த அமைச்சர் பீகாரை சார்ந்தவரா யூபிஎஸ் சார்ந்தவரா நமக்கு முக்கியம் இல்லையா. நாம போகும்போது சேர் போட்டு நம்மளை உட்கார வச்சு பேசினாரா, இல்ல காரிடர்ல போகும்போது மனுவை மட்டும் வாங்கிட்டு கையெழுத்து வணங்குங்கன்னு சொன்னாரா, அது நமக்கு முக்கியம் இல்லையா. ஒரு குரூப் இங்க ரெகுலரா டெல்லிக்கு போய்கிட்டே இருக்கணும் ஐயா, போய்கிட்டே இருக்கும். நீங்க போய்கிட்டே இருந்தீங்கன்னா ஐயா என்ன ஆகும்னா, ஒரு லெவலுக்கு மேல யாராலையும் அதை தடுக்க முடியாது. நான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியை நான் சந்தோஷமா சொல்லுவேன், நாங்க நல்லா பண்றோம், விரைந்து பண்றோம், வேகமா பண்றோம். அது நீங்க ஒருதலை பட்சமா கூட கருதலாங்க ஐயா. நான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியை நான் பெருமையா சொல்றேன், டேட்டா வச்சு சொல்றேன், நல்லா பண்றோம். ஆனாலும் ஒரு ஊராக நீங்கள் வேலை வாங்க வேண்டும் என்றால் இதை நீங்க ஒரு சங்கல்பமா பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஐயா, போய்கிட்டே இருக்கணும். நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும், இன்னைக்கு கொடுக்குற பெட்டிஷனை ஃபாலோ பண்ணணும், என்னாச்சுன்னு ஃபோன் பண்ணணும் ஐயா. இது சம்பவம் தமிழ்நாட்டில் நம்ம ரொம்ப மென்மையா சில இடத்துல இருந்ததுனால ஐயா, குரல் வலிமையா சில இடத்துக்கு போறது. அதனால குரலை வலிமைப்படுத்துவோம் என்பது என்னுடைய 6வது விஷயம். நல்லா பண்றோம், வலிமைப்படுத்துவோம், இன்னும் ஆக்ரோஷமாக வலிமைப்படுத்தி பேசுவோம், எல்லாரையும் பயன்படுத்துவோம். ஒரு சின்ன விசாரணை, சிவகாசி கிராக்கர் ஐயா, இதுவரை நம்முடைய சுற்றுச்சூழல் அமைச்சர்கிட்ட 17 மீட்டிங் போட்டிருக்கோம். 17 மீட்டிங்ல நானே ஒரு 15 மீட்டிங் போயிருக்கிறேன். ஒரு முறையும் அவங்களை கூட்டிக்கிட்டு டெல்லி போவோம், பிளைட்டை பிடிச்சி அவங்க சென்னை வந்துருவாங்க, எல்லாம் கிளம்பி போவோம். அமைச்சர் எங்கேயாச்சும் இருப்பாரு, 11:30 மணிக்கு அமைச்சரை பிடிச்சி வீட்டுக்கு போய் உட்காரும். அது எவ்வளவு காம்ப்ளிகேட்டட் வேலைனாங்க ஐயா. அந்த பட்டாசுல வரக்கூடிய வெடிச்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த கலர் ஒரு பேரியம் டை ஆக்சைடு ஒரு காம்பவுண்ட்ல வருதுங்க ஐயா, அதான் உங்களுக்கு அந்த கலர் கொடுக்குது. அந்த பேரியம் டை ஆக்சைடை சுப்ரீம் கோர்ட் பேன் பண்ணிட்டாங்க. அவ்வளவு. இப்ப நீங்க சுப்ரீம் கோர்ட் எடுத்து சண்டை போட முடியாது. ஆனா இதே நேரத்தில் சிவகாசி 8 லட்சம் பேர் வேலை பார்க்கறாங்க. இந்தியாவில் 90% பட்டாசு நம்ம உற்பத்தி பண்ணோம். ஒரு முறையும் சண்டை போட்டு பேரியம் டை ஆக்சைடுக்கு பேரலா இன்னொரு காம்பவுண்ட் டெவலப் பண்ணி அதை நீரிங்கிற அமைப்புல போய் டெஸ்ட் பண்ணி அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டை சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்ல கொடுத்து அவங்க அப்ரூவல் வாங்கி அப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஏத்துக்காதனால சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கன்வின்ஸ் பண்ணி சிவகாசிலேயே ஒரு டெஸ்டிங் லேபை போட்டு ஐயா, இது 4 ஆண்டுகளாக தினமும் நடக்கிற போராட்டம், தினமும் சண்டை போட்டிருக்கோம். இப்ப சுப்ரீம் கோர்ட்டு இப்பதான் அஃபிடவிட் போகுது, மத்திய அரசு அஃபிடவிட், இல்லைங்க நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், செக் பண்ணோம், அது பண்ணோம், இல்லை பார்ட்டிகுலர் மேட்டர் ரொம்ப குறைவா இருக்கு, நீங்க தயவு செஞ்சு அலோவ் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ எந்த விஷயம் உடனடியாக நம்ம செய்ய முடியாது. காரணம், ஜனநாயகத்துல அதற்கான நேரமும் காலமும் ஆகும். ஆனா சண்டை போறது நம்ம போட்டுட்டே இருக்கணும் ஐயா, எல்லாத்திட்டையும் சண்டை போகணும். இது ஒரு காம்ப்ளிகேட்டட் பட்டாசு, அவ்வளவு காம்ப்ளிகேட்டட் ஐயா. ஒரே நாள்ல போய் உட்கார்ந்து மத்திய அரசுல நீங்க சுப்ரீம் கோர்ட்டை எதிர்த்து பேசுங்க, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லுங்க, சுப்ரீம் கோர்ட் சொன்னதை நீங்க ஏத்துக்காம எந்த மாநில அரசுக்கும் அறிவுறுத்தாதீங்கன்னு சொல்லலாம். ஆனா மத்திய அரசு செய்ய முடியாது. அப்ப சட்டத்துக்கு உட்பட்டு பல விஷயத்தை நம்ம பேசுறோம். இப்ப நாமக்கல் லாரி, இப்ப லாரியை பொறுத்தவரை ஐயா, குறிப்பா எனக்கு ஒரு இதயத்துல ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஐயா. காரணம், நான் உடுப்பியினுடைய எஸ்பியாக இருக்கும் பொழுது, சிக்மங்களூர், மேங்களூர்ல இருக்கும் பொழுது நிறைய நாமக்கல் லாரி உரிமையாளர்கள் அடிக்கடி சந்திப்பது ஐயா. அப்ப உங்க லாரி தான் பெரும்பாலும் இந்த மல்டி ஆக்சல் வெஹிக்கிள்ஸ், அந்த பெட்ரோலியம் கூட்ஸை கொண்டு வர லாரி பார்த்தீங்கன்னா கார்வார், மேங்களூர் இந்த பெல்ட்ல அதிகமா நாமக்கல் லாரி தான் அதிகமா இருக்குமே. இன்னைக்கு மத்திய அரசு ஒரு திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. என்ன திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பிக்கிறாங்கன்னா, உலகத்துல ஆக்சிடென்ட் நடக்கிறதுல சைனா ஃபர்ஸ்ட், நம்ம செகண்ட், 1,40,000 பேர் இறக்குறாங்க. அப்ப நம்முடைய சட்டத்தை கொஞ்சம் நாம ஸ்ட்ராங் பண்ணணும், ஸ்ட்ரென்தன் பண்ணணும். மல்டிபிள் டிரைவரை கேபின்ல ஏற்றணும். 8 மணி நேரத்துக்கு மேல வண்டி ஓட்டாம இருந்தீங்கன்னா செக் வைப்போம், நீங்க சைட்ல நிறுத்தணும். இது ஒரு பக்கம், இது மத்திய அரசுடைய திட்டங்கள், சட்டங்கள் ஒரு பக்கம் இருக்கு.
இன்னொரு பக்கம் நாமக்கல்லை பொறுத்தவரை உழைப்பால் உயர்ந்தவர்கள். நமக்கு ஒரு 2 டிரைவர் வேண்டாம், ஒரு டிரைவர் போதும். 8 மணி நேரம்ல 12 மணி நேரம் நம்ம ஓட்டு வேணா. லாரி ஓட்டினவங்க தான் முதலாளிகள்லாம் மேல உட்கார்ந்து இருக்கிறீங்க. அதனால எத்தனையோ முதலாளிகள் லாரி ஓட்டினவங்க ஓட்டுன்னு சொல்லாம ஓட்டி வந்தவங்க. இந்த முரண்பாடுகள் இருக்கும் பொழுது பல இடத்துல நம்ம போய் பேசுவோம். நிதின் கட்கரி அவங்க கிட்ட பல இடத்துல நம்ம போய் சண்டையெல்லாம் போடுவோம். ஐயா இன்னும் ஒரு எக்ஸம்ஷன் கொடுங்க, 2 எக்ஸம்ஷன் கொடுங்க. இப்போ உங்களுடைய பெரிய மார்க்கெட் பாத்தீங்கன்னா ஐயா, இந்த பெட்ரோலியம் கம்பெனிஸ் பெரிய மார்க்கெட். இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா பைப் லைன் போடுறாங்க. எல்லா பக்கம் பைப் லைன். போன வாரம் சூலூர்ல போய் பைப் லைன் போறது விவசாய நிலத்துக்குள்ள வருது நல்லா கூட்டிட்டு போய் ஹர்தீப் சிங் புடியை பார்க்கும்போது அவர் சொன்னார், ஏன்பா நீ நாமக்கல் காரங்களை கூட்டிட்டு வந்து அங்க என்ன சொல்ற, பைப் லைன் போடாத, நாமக்கல் லாரியில பெட்ரோல் போகணும், எங்க சொந்தங்களுக்கு எல்லாம் பிரச்சனை ஆகுது, நீ அன்னைக்கு வந்த. இன்னைக்கு சூலூர்காரங்களை கூட்டிட்டு வந்து நீ என்ன சொல்ற, அன்னை பைப் லைன் விவசாய நிலத்துக்குள்ள போடாதீங்க, என் நேஷனல் ஹைவே சென்டர்ல வெட்டி உள்ள போடு, புதுசா ஒரு ஐடியாவோடு நீ வர்ற, நீ விவசாய நிலத்துக்கு ஏன் போற, என்ஹெச்ல பறிச்சு போடு. அதனால ஐயா இன்னைக்கு நமக்கு ஒரு பிசினஸ் மாடல், நமக்கு இன்னொரு 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் 7 ஆண்டுகள்ல பிசினஸ் மாடலே மாற ஆரம்பிச்சிருச்சு. ஃபுல் இந்தியா இல்லாம பைப் லைன். நீங்க முந்திரால போய் பாத்தீங்கன்னா குஜராத்ல போர்ட்ல இறக்குறான், பானிப்பட்டுக்கு பைப் லைன்ல கேஸ் போகுது. பானிப்பட்டு அதை ஃபுல்லா இன்டெகிரிட்ல கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாங்க சண்டை போட்டு அது 1 ஆண்டு 2 ஆண்டு 3 ஆண்டுன்னு உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் வாங்கி கொடுத்துருக்கோம். எங்களால் முடிஞ்சதை நாங்க செய்யறோம். ஐயா உடனே பண்ணாதீங்க, அடுத்த வருஷம் பண்ணுங்க, எங்க ஆளுகளை இப்பதான் ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க, உடனே பண்ண எப்படி, அதில் நாங்க பேங்க் லோன் வாங்கியிருக்கிறோம், மாசம் டியூ கட்டணும், பண்ணாதீங்க. அதுக்குத்தான் அந்த இளைஞர்கள் இதை சொன்னாங்க ஐயா. ஸோ காலமும் பாலிசியும் மாறும் பொழுது நாம் மாறவில்லை என்றால் நாம ஒரு நேரத்துல மாட்டிக்குவோம் ஐயா. இது நமக்கு அடுத்த ஆண்டு இந்த லாரி பைப்லைன் பிரச்சனை பெரிய பிரச்சனையா வரப்போகுது. அடுத்த ஆண்டு, இந்த ஆண்டு சண்டை போட்டோம், பாதி டெண்டரை கேன்சல் பண்ணிட்டோம், பாதி டெண்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ஆண்டை பொறுத்தவரை முழுமையா செயல்படுத்தல, போன ஆண்டு எக்ஸ்டென்ஷன் வாங்கிட்டோம். அடுத்த ஆண்டு மறுபடியும் போய் நம்ம பேசும் பொழுது அவங்க கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம 1 ஆண்டு பர்மிஷன் வாங்கி 2 ஆண்டு. அதனால இன்னைக்கு நம்ம உழைப்பால் நம்ம இருக்கோம். இதை நாம் சரியாக பயன்படுத்தலாம். பெட்ரோலியம் டேங்கர் லாரி நம்ம என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. இவ்வளவு முதலீடு போட்டோம், இவ்வளவு லாரி வாங்கிட்டோம், இவ்வளவு லாரி நிக்குது, மாசம் மாசம் நம்ம பேங்க் லோன் கட்டுறோம், அவ்வளவு முதலாளிகள் உள்ளே அமர்ந்திருக்கிறார்கள், டேங்கர் லாரி முதலாளிகள். அதனால இதற்கும் நாம பண்ணணும். இப்ப இருந்தே ஆரம்பிச்சு அதையும் நாங்க பேசிட்டு இருக்கோம். ஐயா அட்லீஸ்ட் அடுத்த ஸ்மால் ரிஃபைனரி பைப் லைன் போடாதீங்க, கிராஜுவலா 5 இயர்ஸ் டைம் கொடுங்க, இப்ப இருந்தே 2030க்கு அப்புறம் லாரி இல்லைன்னு சொல்லிடுங்க, உடனே பண்ணாதீங்க. ஒரு உதாரணத்தை மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்றேங்க ஐயா. உதாரணத்தை எடுத்து சொல்வதற்காக மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு ட்ரெயின் வரும்போது வைக்கக்கூடிய ரேக்கா இருக்கட்டும், நாமக்கலை பொறுத்தவரை ஒரே 1 டிஸ்ட்ரிக்ட் 1 ப்ராடக்ட்ல முட்டை உங்களுக்கு இருக்கு, அதுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகளா இருக்கட்டும், ரயில்வே ஸ்டேஷன் எக்ஸ்பான்ஷனுக்கு அமிர்த் பாரத்ல நாமக்கல் ரயில்வே ஸ்டேஷனை புஷ் பண்றதா இருக்கட்டும், எத்தனையோ வேலைகள் சைலண்டா நடந்துகிட்டே இருக்குதுங்க ஐயா. நாங்களும் நம்ம தலைவர்கள் எல்லா இடத்துலையும் சண்டை போட்டிருக்கோம். பட் முக்கியமாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் ஐயா. காலம் மாறுகிறது, சூழல் மாறுகிறது, ஜியோ பாலிட்டிக்ஸ் பிரச்சனை, நாடு முழுவதும் புதிய திட்டங்கள், அசுரத்தரமான வளர்ச்சி, ஒரு பக்கம் ப்ரொடியூசிங் எக்கானமி, ஒரு பக்கம் கன்சியூமிங் எக்கானமி, மக்கள் தொகை குறைவு, 1.7 ஃபர்டிலிட்டி ரேட்ல இருக்கும். இன்னைக்கு யூபி 2.7 இருக்குதுங்க ஐயா. யூபி இப்பதான் டேக் ஆஃப் ஆயிருக்கிறாங்க, குரோத்துக்குள்ள போறாங்க, மைக்ரண்ட் லேபரர்ஸ் திரும்ப போயிடுவாங்க, நமக்கு அவங்க கிடைக்க மாட்டாங்க. ஆட்டோமேஷன், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரொபாட்டிக்ஸ் இதெல்லாம் உள்ள வர ஆரம்பிக்குதுங்க ஐயா. அமெரிக்காவுடைய டாரிஃப் த்ரெட்டு. ஸோ இவ்வளவு சூழலுக்குள்ள நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. சாதாரண மனிதர்கள் நீங்க கிடையாது. நம்ம ஸ்கில்லிங் இன்ஸ்டியூட் தேவைப்படுதுங்க ஐயா. ஹை அண்ட் ஹை குவாலிட்டி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் தேவைப்படுகிறது. நானும் நாமக்கல்ல தான் ஐயா படித்தேன். பரமத்தியூர்ல பாதியும், ராசிபுரத்தில் பாதியும், எல்லாரும் இங்கே தான் படித்தோம் ஐயா. தமிழ்நாடே பாதி பேர் நாமக்கல்ல தான் படித்தோம். பட் இன்னைக்கு நீட் வந்த பிறகு இந்தியாவே தடுமாறிய பொழுது அதுக்கும் நாமக்கல் சொல்யூஷன் கொடுத்துட்டாங்க. இதுக்கும் சொல்யூஷன் கண்டுபிடிச்சு இந்த நீட்டையும் நாங்கள் அடிச்சு தந்துடுவோம். ஆல் இந்தியா ரேங்க் 1 நாங்கள் தான், ரேங்க் 4 நாங்கள் தான், அந்த மாதிரி. அதனால் நிச்சயமாக நாமக்கலை பொறுத்தவரை கல்வியில, முட்டையில, டிரான்ஸ்போர்ட்ல இன்னைக்கு எஜுகேஷன் ஹப்பா, இன்னைக்கு மெடிக்கல் ஹப்பா மாறாங்க. ஏன்னா இவ்வளவு டாக்டர் படிச்சதுக்கு அப்புறம் எங்கேங்க ஐயா வருவாங்க? இங்கே தான் வரப்போறாங்க ஒரு காலகட்டத்தில். இன்னைக்கு ஐயா சொன்ன போல ஆன்காலஜியில ஒரு டெரிஷரி ஹாஸ்பிட்டலா ஒரு சின்ன ஊர்ல நம்ம டாமினேட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பெஷலைஸ்ட் யூனிட். இதை சுத்தி ஒரு ஈகோ சிஸ்டம் உருவாகும். நிச்சயமா 10 ஆண்டுகள் கழிச்சு மருத்துவத்துறையிலையும் நாமக்கல் ஒரு முத்திரை பதிக்கும், ஒரு எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க ஐயா. ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஆசைங்க ஐயா. ஓவரால் வியூ பாயிண்ட் ஓவரால் அப்படி இருக்கு. மத்திய அரசு நீங்க பயன்படுத்திக்கங்க, முழுமையா ஆக்ரோஷமா இருங்க. எங்களுடைய மாவட்ட தலைவருக்கு நிறைய வேலை கொடுங்க. அவர் அடிக்கடி டெல்லி போக வைங்க. வாரத்துக்கு ஒருக்கா ஏதோ ஒரு டெலிகேஷனோட டெல்லி இருக்கணும். இந்த வாரம் போல்ட்ரி, அடுத்த வாரம் டிரான்ஸ்போர்ட், அடுத்த வாரம் சாகோ, எல்லா அமைச்சர்களும் எல்லாத்தையும் பார்க்க முடியுங்க ஐயா. நம்ம மந்திரி சபையில எந்த அமைச்சரையும் பார்க்க முடியாதுன்னு யாரும் இல்லைங்க. எவ்ரிபடி எல்லாத்தையும் பார்க்கலாம்.
யாராக இருந்தாலும் நீங்க பார்க்கலாம். ஸோ அதனால நம்ம கவர்மெண்ட்ல கொஞ்சம் பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் குறைவுங்கிறது எல்லாமே இல்லைங்க. ஸோ பார்க்கறதுக்கு இருக்கு. நீங்க கரெக்டான சேனல்ல நீங்க அந்த ப்ரெஷரை போட்டு கரெக்டா போயிடணுங்க ஐயா. அதுவும் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்றேங்க ஐயா. இப்ப மந்திரிகளுக்கெல்லாம் நம்ம டெல்லியில மிக நன்றாக முருகன்ஜியை பொறுத்தவரை ரொம்ப பண்பான நல்ல ஒரு மனிதர். அவருக்கு நான் பல இடத்துல முருகன்ஜி நானும் ஜோக் அடிச்சுக்குவோம். ஐயா வீட்டுல 4 ரூமை ஒதுக்கி வச்சிருவோம். அதாவது வர்றவங்க தங்கி குளிச்சுட்டு அவங்க ரெடியாகி ஒரு அமைச்சரை போய் பெட்டிஷன் கொடுக்கறதுக்கு மட்டுமே 4 நம்முடைய இல்லத்துக்குள்ள ரூம் இருந்தது அப்படின்னா மக்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. அதனால நீங்க தயவு செய்து நம்ம மாவட்ட தலைவர்கிட்ட சொல்லிடுங்க, முருகன் ஐயா வீட்டுல ரூம் ஒதுக்கி வச்சிருக்காங்க. யார் வந்தாலும் அது கட்சியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் வந்து நீங்க ஒரு ட்ரெயின்ல வர்றீங்க, விமானத்துல வர்றீங்க, நீங்க போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திக்கிட்டு அடுத்த ஒருத்தருக்கு போகணும். ஒரு செக்ரட்டரி கோஆர்டினேஷனுக்கே தனியா முருகன்ஜி அவர்களை பொறுத்தவரை ஒரு செக்ரட்டரி தனியா வச்சிருக்காங்க. அதாவது அவங்க வேலை மத்திய அமைச்சர்களை பார்க்க வைக்கிறது மட்டும் ஒரு செக்ரட்டரி, தனி தம்பி ஒருத்தர் இருக்காரு. அதனால முழுமையாக நீங்க பயன்படுத்திக்கிங்க அப்படிங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள். நாங்கள்லாம் இருக்கோம். நீங்க கொடுக்குற ஒரு பெட்டிஷனையும் ஹானர் பண்ணுவோம். எவ்ரி பெட்டிஷன் we will write, every petition we will follow. அதுக்கான ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கொடுப்பதற்கான எல்லா முயற்சி எடுப்போம். அதுல சில பேருக்கு நாங்க டெலிகேஷனா கூட்டிட்டு போய் மத்திய அமைச்சரை பார்க்க வைக்கிறோம். எல்லாம் எங்க பொறுப்பு. we will take responsibility. ஐயா வந்தோம், மீட்டிங் பேசணும், பெட்டிஷன் வாங்கணும், கிளம்பணும் இருக்காது. we will take responsibility. ஒரு பெட்டிஷனுக்கும் நாங்க பதில் கொடுக்குறோம். within a month, within 15 days நாங்க ஆன்சர் பண்றோம். நீங்க கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் இருக்கு, அமைச்சர்கிட்ட கொடுத்துட்டோம். இந்த பிரச்சனைனால கொஞ்சம் தாமதமாக எல்லாமே சொல்றோம். அதே நேரத்துல நீங்களும் எங்களுடைய மாவட்ட தலைவரை, எங்களுடைய நிர்வாகிகளை, இந்த பகுதியினுடைய எங்களுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் முருகன் அவர்களை சத்தம் போட்டு ஆக்ரோஷமா நீங்க பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். காரணம் உங்கள் உரிமை, உங்க உரிமை உரிமை. நாங்க எதுவும் பெருசா உங்களுக்கு ஒன்றும், எங்க டியூட்டி, அதுக்கு தான் சம்பளம் வாங்குறோம், அதுக்கு தான் அமைச்சரவையில் இருக்கோம், அதுக்கு தான் நாங்க பொறுப்புல இருக்கோம், அதுக்கு தான் நாங்க இந்த தொண்டர்களா இருக்கோம், அதுக்கு தான் மோடி ஐயாவை பத்தி உங்கள்கிட்ட பேசுறோம். இது எங்களுடைய கடமை. ஆனால் கேட்பது உங்கள் உரிமை, அது கடமை இல்லை, உங்க உரிமை. அது அந்த ரிலேஷன்ஷிப்பை கொஞ்சம் மாத்திக்கலாம். நீங்க கேட்பது கடமைன்னு தயவு நினைக்காதீங்க, கேட்பது உங்கள் உரிமை. ஏன்னா அவ்வளவு பெரிய டாக்ஸ் பேயிங் பேஸ், நீங்க டாக்ஸ் கட்டலினா அந்த நாடு என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. 4,25,000 பேர், சராசரியா 18 லட்சம் அவ்வளவு சம்பாதிக்கிறாங்க சராசரியா. ஒரு சாதாரண நகரம் இல்லை. முழுமையாக எங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நிறைய இந்த மாதிரி அடுத்து மத்திய அமைச்சர்கள் வரும் பொழுது கரெக்டா நீங்க பிளான் பண்ணீங்கன்னா ஒரு இன்ட்ராக்ஷன் ஏற்பாடு பண்றோம். நீங்க கரெக்டா சொன்னீங்கன்னா நிதின் கட்கரி அவங்கள 2 முறை நாங்க கேட்டோம். குறிப்பா இந்த லாரி டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷனுடைய ஆனுவல் மீட்டிங் கூட்டிட்டு வரணும்னு. ஒரு முறை டேட் கொடுத்தாரு, அன்பார்ச்சுனேட்டா ஒரு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. இன்னொரு முறை நான் பாக்குறேன்னு சொன்னாரு. அதனால இந்த ஆண்டு மறுபடியும் முயற்சி எடுக்கின்றோம். நாமக்கல் லாரி டிரான்ஸ்போர்ட் ஓனர்ஸ் அசோசியேஷனுடைய ஆனுவல் ஜெனரல் பாடி மீட்டிங், ஏஜிஎம் மீட்டிங்க்கு நம்முடைய அமைச்சர் நிதின் கட்கரி வந்தால் சில சொல்யூஷன் இங்கேயே கிடைக்குங்க. 10 நிமிஷத்துல சில டிசிஷன் எடுத்துடலாம். அதற்கு முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கின்றோம். இந்த ஆண்டு எடுப்போம். நீங்க டேட்டை முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு 3 மாசம் முன்னாடி லெட்டர் கொடுங்க, நான் போய் கொடுத்து அவங்களை கூட்டிட்டு வருவோம். ஏர்போர்ட் இல்லாதனால உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா அமைச்சர்கள் நிறைய வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க டூர்னு வந்தா தான் வர்றாங்க. கோயம்புத்தூர் மாதிரி ஊருக்கு ஏர்போர்ட் இருக்கு, பக்கத்துல வந்துடுறாங்க. ஆனாலும் நாங்கள் முயற்சி எடுத்து தனியாக நீங்க ஸ்பெசிபிக்கா ஒரு அமைச்சர் இன்ட்ராக்ஷன், நாங்கள் எங்களுடைய பவுல்ட்ரி ஆனுவல் ஜெனரல் பாடி மீட்டிங் நடக்குது, எங்களுக்கு இந்த அமைச்சர் வேணும்னு சொல்லுங்க, நாங்கள் கூட்டிட்டு வரோம். எங்களுக்கு தயவு செஞ்சு ஒரு 2 months 3 months அட்வான்ஸ் நோட்டீஸ் மட்டும் தான் நீங்க கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கும் வேலை இருக்கும். ஒரு 60 to 75 நாட்கள் முன்னாடி சொல்லிட்டீங்கன்னா உங்களுடைய துறை சார்ந்த அமைச்சர்கள் அவங்களும் சந்தோஷமா வருவாங்க. ஏன்னா ஃபீட்பேக் அவங்க எடுக்க முடியும். கீழே வந்து உட்கார்ந்தாங்கன்னா they can take feedback from you. அதனால தலைவர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், நம்முடைய மாநிலத்தினுடைய அமைச்சர்களையும் நீங்க கூப்பிட்டு மீட்டிங் நடத்து உங்க பிரச்சனை எடுத்துட்டு போங்க. அதே போல மத்திய அரசுடைய அமைச்சர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நீங்க ஒரு பெரிய ஒரு சபை நடத்தும் பொழுதோ, ஏஜிஎம் மீட்டிங் நடத்தும் பொழுதோ கூட்டிக் கொண்டு வருவது எங்களுடைய பொறுப்பு. நிச்சயமா நாங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கொள்கின்றோம். அடுத்த முறை நம்முடைய ஒரு 60 நாள் 70 நாள் கழிச்சு இந்த மீட்டிங்கை ஒரு ஃபாலோ அப் மீட்டிங் நீங்க வைக்கணும்னு நான் வேண்டுகோள் வைக்கிறேன். ஏன்னா நாம இங்க வந்தோம் பேசணும் அப்படின்னு இருக்கக்கூடாது ஐயா. நீங்க கொடுத்த பெட்டிஷனுக்கு அடுத்த மீட்டிங் நான் முருகன் ஐயாவை கூட்டிட்டு வர்றேன். ஐ வில் பிரிங் முருகன்ஜி மீட்டிங் அடுத்த மீட்டிங்ல. நீங்க கொடுத்ததுக்கெல்லாம் ஒரு பேசிக் ஆக்ஷன் எடுத்து எந்தெந்த லெவல்ல இருக்குன்னு ஃபீட்பேக் நாங்கள் கொடுக்குறோம். அதனால அடுத்த மீட்டிங் நானே உங்களுக்கு சொல்லிட்டு போறேங்க ஐயா, ஒரு நல்ல ஒரு மீட்டிங்னா அதுக்கு ஒரு ஃபாலோ அப் மீட்டிங் வச்சா தான் அந்த மீட்டிங் அழகு. ஒரு 60 to 75 நாட்கள் தாண்டி இதே போல நாமக்கல்ல செகண்ட் மீட்டிங் வைங்க. முருகன்ஜி அவரை கூட்டிட்டு வந்து மறுபடியும் உட்கார்ந்து நீங்கள் கொடுத்த பெட்டிஷனுக்கான சொல்யூஷன் பேசலாம். நன்றிங்க ஐயா. வாழ்க.